இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்க கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்க கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, பரிசுத்த ஆவியே, கர்த்தர் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, கர்த்தர் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்க கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. ஆண்டவர் கூட இருக்கிறதே நம்ம குறைகளை நீக்குவதற்காக தான். ஆமென். ஆண்டவர் கூட இருக்கிறதே எதுக்குன்னா நம் குறைகள் எல்லாம் நீக்குவதற்காக தான். அந்த குறைகளை உடனடியாகவும் நீக்கலாம், அந்த குறைகளை கால தாமதமாகவும் நீக்கலாம், அந்த குறைகளை ரொம்ப காலம் தாழ்த்தியும் நீக்கலாம். குறைகளை எப்படி நீக்கலாம்? உடனடியாகவும் நீக்கலாம், கால தாமதமாகவும் நீக்கலாம். ஸோ ரொம்ப காலம் கடத்தியும் இல்லை காலம் தாழ்த்தியும் என்ன செய்யலாம்? நிறைவேற்றலாம் இல்லையா? ஆக தேவன் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா குறைவோடு இருக்கக்கூடாது, அவ்வளோதான். குறைவோடு கூட இருக்கக்கூடாது. அந்த குறைவுகளை தேவன் நிறைவாக்க விரும்புகிறார். அந்த குறைவே இல்லாமல் வாழ்வதற்கு என்ன வழி? குறைவே இல்லாத வாழ்வதற்கு என்ன வழி அப்படின்னு ஆபிரகாமுக்கு 100 வருஷம் இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் தாண்டி குறைய நீக்கினார். ரொம்ப லேட்டாக என்ன செஞ்சார்? குறைவை காலம் கடத்தி நீக்கினார். சகரியாவுக்கு 80 வயசுன்றாங்க. அந்த குழந்தை கிடைக்கும்போது 80 வயதுனாங்க. அப்போ அவருக்கு கால தாமதமாக குறைவை என்ன செய்கிறார்? நிறைவாக்குறார். கால தாமதமாக நிறைவாக்குறாரு. காலத்தை கடத்தியும் கர்த்தர் நிறைவாக்குகிறார். ஆக தேவன் எப்படி நிறைவேற்றுகிறவர்னா காலத்திலையும் குறைவை நிறைவேற்றுவார், காலம் தாழ்த்தியும் கர்த்தர் நிறைவேற்றுவார், காலம் கடத்தியும் கர்த்தர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். காலத்திலையும் குறையை நிறைவாக்குவார், காலம் கடத்தியும் கர்த்தர் குறைவை நிறைவாக்குவார், காலம் தாழ்த்தியும் கர்த்தர் என்ன செய்வார்? குறைகளை நிறைவாக்குவார். ஆக நம் குறைகளை தேவன் நிறைவாக்க விரும்புகிறார், நிறைவாக்க விரும்புகிறார். இந்த குறைவுகள் நிறைவாக வேண்டுமானால் யாருக்கு? கர்த்தர் நம்ம காலம் கடத்தியும் காலம் தாழ்த்தியும் குறைகளை நிறைவேற்றாம காலத்திலேயே நம் குறைகளை நிறைவேற்றுமானா அந்த காலத்திலேயே அந்த நேரத்திலேயே நம் குறைகளை தேவன் நிறைவேற்ற வேண்டுமானால், குறைகளை நிறைவாக்க வேண்டுமானால் நம்ம என்ன செய்யணும்? அப்படி தேவன் செய்வதற்கு என்ன விரும்புகிறார்? அப்போ உடனடியாக நிறைவேற்ற வேண்டிய காரியங்களை இல்லை உடனே குறைகளை தீர்க்க வேண்டிய காரியங்களை காலம் கடத்தி இல்லை காலம் தாழ்த்தி அந்த குறைவை நிறைவாக்கினால் நாம் சந்திக்க போகும் பிரச்சனைகள் என்ன? குறைவாக இருக்கும்போதே சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, காலம் கடத்தி அந்த குறையை நிறைவாக்கினாலும் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு. காலத்தில் அந்த குறையை நிறைவாக்காம காலம் கடத்தி அந்த குறையை நிறைவாக்குவதனால் அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் வேறு, காலம் தாழ்த்தி சந்திக்கிறதுனால் பிரச்சனைகள் வேறு, காலம் கடத்தி சந்திப்பன பிரச்சனைகள் வேறு. ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காரியம். ஆனால் தேவன் என்ன விரும்புகிறார்னா நம் வாழ்க்கையில் காலம் கடத்தியும் காலம் தாழ்த்தியும் நான் குறைகளை நிறைவேற்றாமல் காலத்திலேயே நம் குறைகளை நிறைவாக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்ய விரும்புகிறார்? காலத்திலே. அப்போ அந்த குறித்துனா அந்த நேரத்தில். ஸோ இன்னைக்கு ஒரு குறைவு இருக்குதுன்னா இந்த குறைவு என்ன செய்யணும்? இன்றைக்கு நிறைவேற்றணும். உடனே என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். உடனே நிறைவேற்றணும். அது இல்லை சகரியா மாதிரி ஒரு 80 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுங்க நிறைவேற்றுனாலும் ஓகே சரி. இல்லை ஆபிரகாம் மாதிரி 100 வருஷம் காலம் கடத்தி நீங்கள் நிறைவேற்றினாலும் சரி ஓகே. இல்லை எனக்கு உடனே குறைவுகள் நிறைவாகனாலும் ஓகே. எப்படி வேணாலும் கர்த்தர் செய்வதற்கு என்ன விரும்புகிறார்?
அவர் ரெடியாக இருக்கிறார். நீ காலம் கடத்தி செய்ய சொன்னாலும் நான் செய்கிறேன், இல்லை காலத்திலே செய்யணும் சொன்னாலும் நான் செய்கிறேன், இல்லை காலம் தாழ்த்தி செய்யுங்க அப்படின்னு சொன்னாலும் செய்கிறேன். பட் நம் நடந்து கொள்ளுகிற விதங்களை வைத்து தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, இந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க விரும்புகிறார். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்க விரும்புகிறார். ஒருவர் என்ன புரிஞ்சுக்கலன்னா, குறைவுகள் நிறைவாகணும்னா கர்த்தர் கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருக்கணும். கூட இருந்தால் தான் குறைவுகள் என்ன செய்யும்னா நிறைவாகும். கூட இல்லை அப்படின்னா குறைவுகள் ஒரு நாளும் என்ன செய்யாது, நிறைவாகாது. அப்போ நம்முடைய குறைகளை நிறைவாக்க வேணும், கர்த்தர் என்ன செய்ய வேண்டும், கூட இருக்கணும். கர்த்தர் கூட இருந்தால் உடனே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், ஸோ குறைகளை நிறைவாக்க விரும்புகிறார். சகரியா கூட ஆண்டவர் இருக்கிறார், ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். அப்போ அவங்க வாழ்க்கையிலலாம் காலம் கடத்தி காலம் தாழ்த்தி குறைகளை நிறைவாக்கினார். நம்முடைய வாழ்க்கையில் காலம் கடத்தியோ காலம் தாழ்த்தியோ நிறைவாக்காம உடனே கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறார், நிறைவாக்க விரும்புகிறார். அப்போ காலம் கடத்தி நிறைவேற்ற வேண்டிய கேவும் இருக்குது, காலம் தாழ்த்தி நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குது, காலத்திலே நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குது. காலத்திலே நிறைவேற்ற வேண்டியதும் இருக்குது. அப்போ காலத்திலே நிறைவேற்ற வேண்டிய குறைகளை நிறைவாக்காமல் விட்டுட்டாருன்னா அதனால் சந்திக்க பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். அதில் சந்திக்க பிரச்சனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள். காலம் செய்கிறாரு, ஆனால் காலத்தில் செய்யாமல் காலம் தாழ்த்தி காலம் கடத்தி அந்த குறையை நிறைவாக்குவார்கள். அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் ஏராளமான பிரச்சனைகள். சந்திக்கிற பிரச்சனைகள் மாறாத பிரச்சனை, மறக்க முடியாத பிரச்சனை. எது அப்படின்னா, காலத்தில் செய்ய வேண்டியதே காலத்தில் செய்யாமல் காலம் கடத்தி காலம் தாழ்த்தி கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குவாருன்னா அவங்க சந்திக்கிற பிரச்சனை மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்போ ஒரு காலத்தில் என்ன செய்யவே முடியாது, அதை மறக்கவே முடியாது. எப்போ கர்த்தர் கிரியை செய்கிறாரு, ஆனால் காலத்தில் செய்ய வேண்டியதை காலம் தாழ்த்தி செய்வாரானால், காலம் கடத்தி செய்வாரானால் அந்த கிரியைகளை அந்த குறைவுகளை என்ன செய்ய முடியாது, மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. மறைக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, அதை மாற்றவும் முடியாது. அதை என்ன செய்ய முடியாது, மாற்றவும் முடியாது. சிலதை என்ன செய்ய முடியாது, எப்போவுமே மாற்ற முடியாது. சிலது எப்போவுமே என்ன செய்ய முடியாது, எப்போதுமே மறக்க முடியாது. சில எப்போதுமே என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. மறைக்க முடியாது, மாற்ற முடியாது, மறக்கவும் முடியாது. மறைக்கிறதுனா ஒளிச்சு வைக்கிறது இல்லையா, அதை மறைக்கிறது, அதுவும் முடியாது. மறக்கவும் முடியாது, அதை என்ன செய்ய முடியாது, மனசை விட்டு மறக்கவும் முடியாது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், மாற்றவும் முடியாது. அதை என்ன செய்ய முடியாது, அதை மாற்றவும் முடியாது. அப்படி தான் இப்படி தான் அப்படி என்ன செய்ய முடியாது, ஒன்றும் மாற்றியும் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட பிரச்சனை எங்கே இருக்குன்னா, காலத்தில் செய்ய வேண்டிய அந்த காலத்தில் நிறைவேற்ற வேண்டிய குறைகளை காலத்தில் நிறைவேற்றாவிட்டால் அந்த நாள் சந்திக்கிற பிரச்சனைகளை மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட பிரச்சனைகளை நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குது, சந்திக்க வேண்டியது இருக்குது. அப்போ மாற்ற முடியாத பிரச்சனை, மறக்க முடியாத பிரச்சனை, மறைக்க முடியாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வராமல் இருக்க வேண்டுமானால் காலத்திலே கர்த்தர் செஞ்சிடணும். காலத்திலேயே காலத்திலேயே காலத்திலனா இன்னைக்கு செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்யணும், இப்போ செய்ய வேண்டியதை இப்போவே செஞ்சிடணும். ஸோ இப்போ செய்ய வேண்டியதை நான் மத்தியானம் செய்கிறேன், ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் கால தாமதமாக என்ன செய்கிறேன், நான் செய்கிறேன்னு சொன்னால் அந்த 2 மணி நேர கால தாமதம் வரக்கூடிய பிரச்சனையை மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் அந்த காரியத்தில் இருக்குது. அதனால தான் பிரசங்கி சொல்கிறார், என்ன சொல்கிறார், ஆண்டவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை எப்படி செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர். அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை ஆண்டவர் எப்படி செய்கிறவர், நேர்த்தியாக செய்கிறவர் என்று பிரசங்கி என்ன செய்கிறார், பிரசங்கி சொல்கிறார் இல்லையா. அப்போது எந்த காலத்தில் என்ன செய்யணுமோ அந்த காலத்தில் அதை என்ன செஞ்சிடணும், அதை ஆண்டவர் செஞ்சிடணும். எந்த காலத்தில் எதை செய்யணுமோ அந்த காலத்தில் அதை ஆண்டவர் செஞ்சிடணும். அப்படி செய்யலை அப்படின்னு சொன்னால், அந்த குறையை நிறைவாக்கலை அப்படின்னா, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலன்னு சொன்னால், நீ சந்திக்கிற பிரச்சனை மாற்றவும் முடியாது,
மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட வெளியரங்கமான எல்லாருக்கும் தெரியத்தக்கது அளவுக்குதான ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நீ என்ன செய்ய வேண்டியது இருக்கும், சந்திக்க வேண்டியதாக இருக்கும். எல்லாருக்கும் தெரியத்தக்க, நீ மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. சரியா? அப்போ அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்கிறார். எப்படி செய்கிறவர்னா, அந்த காலத்தில் அந்த காரியத்தை நேர்த்தியாக அப்படியே பக்காவாக என்ன செய்யறவர்னா செஞ்சு முடிக்கிறவர் அந்த காலத்தில். ஸோ அந்த தேவன் அந்த காலத்தில் அந்த காரியத்தை நமக்கு என்ன செஞ்சிடணும், செஞ்சு முடிச்சிடணும். அதுதான் தேவனுடைய விருப்பமும் கூட. உனக்கு காலதாமதமாக செய்யணுன்றது என்னுடைய விருப்பம் அல்ல. ஸோ காலத்தில் செய்யணும் என்பது என்னுடைய விருப்பம், காலத்தை கடத்தி செய்ய வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பம் அல்ல. மாறாக என்ன, காலத்திலே செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். அப்போ காலம் கடத்த வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, காலம் தாழ்த்த வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. காலம் கடத்தி செய்ய வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, காலம் தாழ்த்தி செய்ய வைக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆமே, இதை ரெண்டு கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எப்போ காலம் கடத்தி செய்வார், எப்போ காலம் தாமதமாக செய்வார். எப்போ காலம் கடத்தி செய்வார், எப்போ கால தாமதமாக செய்வார். அது செய்ய வேண்டியவர்கள் ஒரே மனநிலையில் ஒரே மாதிரி, அதாவது தப்பான காரியத்தில் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா காலத்தை கடத்தி செய்வார், காலத்தை கடத்தி செய்வார். ஒன்று செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறான்னு வச்சுக்கோங்களேன், அதை உடனே செய்யாமல் காலம் தாழ்த்தி இல்லை, காலம் கடத்தி, காலம் கடத்தி அதை செய்வார். அப்படின்னா எப்போ காலம் கடத்தி செய்வார், இல்லை யாருக்கு காலம் கடத்தி செய்வார்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா காலம் கடத்தி தான் அவங்க செய்வார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா சொல்லும்போது புரிஞ்சுக்குவோம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தால் அவங்க வாழ்க்கையில் காலத்தை கடத்தி தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா, ஆண்டவர் கிரியை செய்வார், ஆண்டவர் கிரியை செய்வார். இது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உனக்கு குழந்தைய தருவேன்னு சொல்லும்போது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து அப்படின்னு இருக்கும். 18ஆம் அதிகாரத்தில் அதே காரியத்தை சாராலும் என்ன செய்கிறாங்கன்னா நகைத்து அப்படின்னு இருக்கும். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் காலத்தை கடத்தி தான் தேவன் செய்வார். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா அது எதில் ஒத்து போனாலும் சரி, நல்ல காரியத்துக்கு இல்லாமல் கெட்ட காரியங்களுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா, கணவனும் மனைவியும் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு நாளும் காலத்தில் கிரியை செய்யவே மாட்டார் என்பதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து. இது 17ஆம் அதிகாரத்தில் ஸ்டேட்மெண்ட்டு. 18ஆம் அதிகாரத்தில் ஆகையா தன் உள்ளத்திலே கூடாரத்தது தன் உள்ளத்திலே நகைத்து அப்படின்னு 18ஆம் அதிகாரத்தோட ஸ்டேட்மெண்ட். ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா எதெல்லாம் ஒத்து போனீங்கனாலும் சரி, நீங்கள் அவிசுவாசத்துக்கு ஒத்து போனாலும் சரி, அவநம்பிக்கைக்கு ஒத்து போனாலும் சரி, இல்லை எதுக்கு நீங்கள் ஒத்து போனாலும் சரி, ரெண்டு பேர் ஒரே மாதிரி இருப்பீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் காலத்திலே தேவன் கிரியை செய்ய மாட்டார், கிரியை செய்ய முடியாது. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தா இல்லையா? அப்போ ஆபிரகாமும் எப்படி இருக்கிறாரோ அதே போல தான் யாரும் இருக்கிறாங்க, சாராளும் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால தேவன் என்ன செய்ய முடியுது, அவங்க வாழ்க்கையில் 25 வருஷத்துக்கு முன்னாடியே கிரியை செய்ய வேண்டியதாக இருந்தது. நான் என்ன செய்ய முடியல, காலத்தில் கிரியை செய்யல, காலம் கடத்தி தான் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். அப்போ காலம் கடத்தி கிரியை செய்யும்போது அவங்களுக்கே அது என்னவா இருக்குன்னா உபயோகம் இல்லாதது போலவே தோணுது, உபயோகம் இல்லாதது போலவே தோணுது. அப்போ காலத்தில் கிரியை செய்கிற ஆண்டவர் காலத்தில் கிரியை செய்யாமல் காலம் கடத்தி கிரியை செய்வதற்கு என்ன காரணம், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க, ஒரே மாதிரி செயல்படுறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கிறீங்கன்னா வழக்கமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒருவர் கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்க, ஒருவர் கொஞ்சம் டம்மியாக இருப்பாங்க. இப்போ லோத்துடைய வாழ்க்கைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, லோத்து யார், ரொம்ப நீதிமான். ஆனால் லோத்துடைய மனைவி பார்த்தா அவ்வளவு மாட்டோம் இல்லையா?
நீங்கள் சிம்சனுடைய தவக்கு போன மனோவாவுடைய மனைவிக்கு போனீங்கன்னா, மனோவாவுடைய மனைவி சூப்பர். அவனுடைய மனைவி ஒரு முறைக்கு 2 முறைக்கு யார்கிட்ட தான் பேசுவார்னா, மனைவியோட தான் போய் பேசுவார். அதே இடத்துல மனுவாக இருந்தால் கூட அவனை கண்டுக்கவே மாட்டான் இல்லையா? சந்திச்சுட்டு போன உடனே உடனே சொல்லுவார், நம்ம கர்த்தரை சந்திச்சு நம்ம செத்து போயிடுவோம். உடனே அவர் தலையில் தட்டி சொல்லுவார், நம்ம சாகிறது தான் கர்த்தனையா நமக்கு தரிசனமாகிறார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கர்த்தன் என்ன செய்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவ்வளோ மெச்சூரிட்டியான வாழ்க்கை இல்லையா? ஆனால் இப்படி தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும். ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி இருக்குன்னா, இன்னும் சொல்ல போனால் ஏற்ற துணைகளோட குடும்பத்தில் இப்படி தான் இருக்கும். உங்கள் குடும்பம் ஒருவேளை ஏற்ற துணையில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்படி 2ல் 1 கட்டாயம் இருக்கும். ஒன்று, புருஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் வீக்காக இருப்பார், ஆனால் மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூப்பராக இருப்பாங்க. இல்லை, மனைவி ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் டம்மியாக இருப்பாங்க, புருஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சூப்பராக இருப்பார். இது 2ம் இல்லை அப்படின்னா 2 பேர் வாழ்க்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி அவிசுவாசம் இருக்கிறாங்களோ அதே போல தான் நானும் இருக்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் காலத்தில் கர்த்தர் ஒரு நாள் கிரியை செய்ய மாட்டார் என்பதை இன்னைக்கு தீர்க்கமாக விளங்கிட்டு போயிடுங்க. அந்த நீங்கள் கேட்குற காலத்தில், நீங்கள் கேட்குற நேரத்தில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லலை, கிடைக்காதுன்னு சொல்கிற வேதத்தின் அடிப்படையில். வேதத்தினுடைய அடிப்படையில் நீங்கள் கேட்கறது கேட்ட உடனே கிடைக்காது. வேணா இந்த ஆபிரகாமுக்கு கேட்டவனே எப்போ கிடைச்சிச்சுன்னா, மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு வேணா கிடைச்சிச்சு. மனைவியை அடக்கம் பண்ணுறதுக்கு வேணா எப்ரோன் கேள்வி கேட்கும்போது கல்லறத்தோட கொடுன்னா கல்லறத்தோட கொடுக்குச்சு. எதுக்கு? வாழ்கிறதுக்கு கிடைக்கல, சாகிறதுக்கு வேணா கிடைக்கும். 2 பேரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணுறீங்க, ஒரே மாதிரி செயல்படுறீங்க. 2 பேருடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. 2 பேர் எந்த வாழ்க்கையும் என்ன செய்யாது, கிடையாது. ஈசாக்கு வாழ்க்கை 20 வருஷங்கள் தான் ஜோம் பண்ணுறார். ஆனால் ரெபேக்காள் பாருங்க, அந்த டைம் ஜோம் பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனால் பிள்ளைங்களுக்கு கடைசி வரைக்கும் ஈசாக்கு என்ன செய்யவே இல்லை. ஈசாக்கு கடைசி வரைக்கும் பிள்ளைகள், பாண்டவரே இந்த பிள்ளைகளை எதுக்கு கொடுத்தீங்க, இந்த பிள்ளைகளை கொடுத்து என்ன நோக்கம், ஒரு நாள் ஜோம் பண்ணதே இல்லை. ஆனால் வந்தா பாருங்க யாரு, அவள் அப்போ தான் புதுசாக வந்தா. அவர் ரசிக்கப்பட்டாங்க, சர்ச்சுக்கு போனான்னு கூட தெரியாது. ஆனால் வந்தவன் என்ன செஞ்சிட்டா, அந்த கன்சீவான உடனே போய் முழங்கால் போட்டா. என்ன நடக்குது, 2 பேரும் என்ன செய்ய போறீங்க, இது தெய்வ சித்தம் என்ன ஏது முழு பயோட்டான எங்கே வச்சுருக்கிறான்னா கையில் வச்சுருக்கிறான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆள் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, ஒரு ஆள் இப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா? இதுதான் தேவன் நியமிச்ச தேவன் இணைச்ச ஒரு இணைப்பு. ஆனால் இங்கே 2 பேரை பாருங்க, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்குங்க. 2 பேரும் என்ன இருக்குன்னா, காட்டுறேன், இன்னொரு ஆளுக்கு காட்டுறாங்க. அப்போ 2 பேர் எப்படி இருக்கிறாங்க, ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க. அதனால தேவ சித்தம் இல்லையா, அதை கேட்காதீங்க, அது தெரியாது. ஏன்னா அவங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். யாரு? ஆபிரகாம் சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால அது தேவ சித்தம் இல்லையான்னு தெரியாது. ஆனால் ரெபேக்காள் வந்து தேவனுடைய 100% தேவனுடைய சித்தம், 100% தேவனுடைய சித்தம். ஏன்னா எலியாபம் தேவ சித்தம் இல்லைன்னு என்ன செய்யவே கூடாது, காலை வைக்கவே கூடாது, இந்த பக்கம் திரும்பவே கூடாது, அப்படியே ஓடி போயிடணும். ரொம்ப ஆழமாக என்ன பண்ணிட்டார், ரொம்ப சின்சியராக ஜோம் பண்ணிட்டார். தேவ சித்தம் இல்லைன்னு என்ன செய்யவே கூடாது, எங்கள் எல்லையில் காலை வைக்கவே கூடாது, எங்கள் குடும்பத்தில் நுழையவே கூட, தேவையில்லாத ஒரு குடும்பத்தை என் குடும்பத்தை என்ன செஞ்சிடக்கூடாது, உடைக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சின்சியராக ஜோம் பண்ணிட்டார். சின்சியராக ஜோம் பண்ணி அவள் என்ன அழகாக வேணா இருக்கட்டும், எவ்வளோ வேணா கொண்டு வரட்டும், எவ்வளோ வேணா கொண்டு போட்டோம், அந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒன்றே ஒன்று தான், தேவ சித்தம் வந்தால் என்ன செய்யட்டும், என் எஜமானுடைய வீட்டுக்குள்ளவே காலை வைக்கணும், சின்சியராக ஜோம் பண்ணிட்டாரு. அந்த வாழ்க்கையை பார்த்ததாக ஸோ இடிக்கிற இடத்துல கூட என்ன செய்ய முடியுதுன்னா கட்டி எழுப்ப முடியுது இல்லையா? ஸோ ரெபேக்காள் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் என்ன ஆயிருக்கும், ஆசீர்வாதமே தலைகளாக மாறி போயிட்டு இருக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையை தலைகளாக மாறி போயிருக்கும், தேவ சித்தமே தலைகளாக மாறி போயிருக்கு இல்லையா? தேவ சித்தம் என்ன ஆயிட்டு இருக்கோம். இப்போ ஏவனுடைய சித்தம் என்ன, யாக்கோபு ஆசீர்வாதம் தேவனுடைய சித்தம் இல்லையா? ஆனால் தலைவர் யாரை கூப்பிட்டாரு, ஏசாவை கூப்பிட்டார். இவன் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டா, சரி யார் எப்படியோ போங்க, யார் எப்படி பணம் எடுக்கன்னு, அவன் போல தானே, சரி ஒடுங்கி இருக்கட்டும் அப்படின்னு என்ன ஆகிருக்கும், அவள் தான் தேவ சித்தமே தலைகளாக மாறி போயிருக்கும். ஆண்டவருடைய பிறப்பே நம்ம இருக்கோம் மாறி போயிட்டு இருக்கோம், ஆண்டவருடைய சூழ்நிலை என்ன போயிட்டு இருக்கோம் மாறி போயிட்டு இருக்கோம், உலகமே தலைகளாக மாறி போயிட்டு இருக்கோம். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் அதை கரெக்டாக விழிப்பாக இருந்து தான் என்ன செய்யுது, தேவ சித்தத்தின்படியே அவள் கொண்டு வர முடிஞ்சது இல்லையா? தேவ சித்தத்தை, இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, ஆனால் ஒரு ஆள் எப்படி இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா? உங்கள் வீட்டில் எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், நான் பேசுவோம் உங்களுக்கு புரிஞ்சுக்கும். உங்கள் வீட்டில் 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கோங்க, காலத்தில் கர்த்தரோட கேள்வி எதையும் எதிர்பார்க்காதீங்க. காலத்தில்
உங்களுக்கு தேவையானதை தேவையான காலத்தில் கத்தர் எதிர்பார்க்காதீங்க. 100% கிடைக்காது. 100%. நான் 99 இல்லை, 99 உட்கால் இல்லை, 100% உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லை. பிறகு தேவன் சித்தம் ஒரு கொடுக்கலாம், கொடுக்காமலும் போகலாம், அது வேலை. ஆனால் கேட்டதை கேட்ட உடனே எதை கேட்டாலும் சரி, நீ சுகத்தை கேட்டாலும் சரி, விடுதலையை கேட்டாலும் சரி, ஆரோக்கியத்தை கேட்டாலும் சரி, ஆசிர்வாதத்தை கேட்டாலும் சரி, எனிபடி எதை கேட்டாலும் சரி, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க, இது என்னவே கிடையாது, ஒன்றும் ஏற்றத்தாழ்வே கிடையாது. இது அவிசுவாசனா, அது அவிசுவாசம் தான். இது அவிசுவாசனா, இப்போ இவர் முதல்ல இவர் நினைக்கிறார், ரெண்டாவது அது நினைக்கிறது பாருங்களேன். இவர் நினைச்சது அவருக்கு தெரியாது, அவர் நினைச்சது. ஏன்னா இவர்கிட்ட ஆண்டவர் பேசுறது தனி, அங்கே பேசுறது தனி இல்லையா? இங்கே பேசுறது ஆபரகம் மட்டும்தான் பேசுகிறார் இல்லையா? இங்கே பேசுறது ஆபரம் மட்டும் தான் பேசுகிறார். 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறா, அது 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசுகிறா இல்லையா? 2 பேரும் எப்படி தான் இருக்குன்னா, இவர் பேசுறது அவருக்கு தெரியாது, அவங்க பேசுறது இவங்களுக்கு தெரியாது, இவர் நகைச்சது அதுக்கு தெரியாது, அவங்க நகைச்சது இவங்களுக்கு தெரியாது. ஆனால் 2 பேரும் நகைக்கிற பாரு. காரணம் என்ன? உள்ள 2 ஒன்றா தான் இருக்கு. உள்ள 2 எப்படி இருக்கு? உள்ள 2 ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனால என்ன செய்ய முடியும்னா, சரி இதுக்கு என்ன செய்ய முடியாது, இது 25 வருஷத்துமே கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டு கொண்டு வந்தேன், ஆனால் என்ன செய்ய முடியாது, இது ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாதிரி ஒன்றும் தெரியல, அதனால் என்ன செஞ்சிருவோம், சரி விட்டு வைப்போம், கொஞ்ச நாள் என்ன செய்யட்டும், இருக்கட்டும் விடு, ஒன்று இவங்களுக்கு உடனே செய்யணும் அவசியம் இல்லை. 2 பேர் தான் இப்படி இருக்கு. ஏதாவது ஒன்று ஒரு மாதிரியாக இருந்தால் கூட பரவாயில்ல, 2மே இப்படி தான் இருக்கு, 2மே இப்படி தானே இருக்கு. அதனால் என்ன செய்யலாம், சரி விட்டு வைக்கலாம், கொஞ்ச நாள் என்ன செய்யட்டும், கொஞ்ச நாள் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு என்ன பண்ணிட்டார்னா, 25 வருஷம் தலைவர் என்ன பண்ணிட்டார், விட்டுட்டு முடிச்சுட்டு போயிட்டார் இல்லையா? அப்போ காலத்தை கடத்தி கிரியை செய்யும் அவரால் ஆகும். காலத்தை கடத்தது யார் கையில் இருக்குன்னா, என் கையில் தான் இருக்கு. நானே மனையும் ஒரே மாதிரி இருந்தேன்னாக்க நிச்சயமாக காலத்தில் கிடைக்காது. எது வந்தாலும் சரி, அது பூமிக்குரிய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, எனிபடி எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் நாங்கள் 2 பேரும், அதாவது நல்ல காரியத்துக்கு ஒத்து போயிட்டா பரவாயில்ல, ஸோ ஒரு தவறான காரியங்களுக்கு நாங்கள் 2 பேரும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். ஒன்றும் என்ன இல்லை, ஒன்றும் அவளை விட நான் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, என்னை விட அவள் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் தெலுங்குல ஒரு பழமொழி, தானிக்கு தீனிய மேலு, தீனிக்கு தானிய மேலு அப்படின்னு. இதுக்கு அதே பரவாயில்ல, அதுக்கு இதே பரவாயில்ல, அந்த மாதிரி தான் 2 இருக்குது அப்படின்னா நிச்சயமாக காலத்தில் கர்த்தர் கையிலேருந்து எதையும் எதிர்பார்க்கவே முடியாது, கர்த்தர் செய்ய மாட்டார். இது காலம் கடத்தி செய்யறது இல்லையா? காலம் தாழ்த்தி செய்யறது சகரியாவுடைய வாழ்க்கை. காலம் தாழ்த்தி செய்யறது யாருடைய வாழ்க்கை? சகரியாவுடைய வாழ்க்கை. லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் இது சரித்திரப்படி சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட சகரியாவுக்கு 80 வயசுன்றாங்க. கிட்டத்தட்ட சகரியாவுக்கு எத்தனை வயசு? 80 வயசு அப்படின்னு சொல்கிறாங்க. 80 வயது யாருக்கு? சகரியாவுக்கு. அப்போ இது காலம் கடத்தி இல்லை, இது கால தாமதம்னு சொல்கிறது. காலம் கடத்தி அல்ல, காலம் தாமதம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதுக்கு சீட்டை பெற்றான். தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் நின்று உடனே சகரியா கூப்பிட்றார். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கு என்ன செய்ய போகிறேன், கர்த்தர் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க போகிறார்பா அப்படின்னு அந்த பிள்ளையை கொடுத்து ஒரு நீண்ட காரியத்தை சொல்லின்னு வர்றார் இல்லையா? அவன் எப்படி இருப்பான், என்ன செய்வான், என்னவெல்லாம் பண்ணுவான் என்பதை கொடுத்து ஒரு நீண்ட பட்டியல் என்ன செய்கிறாரு, யாருக்குமே கொடுக்காத ஒரு நீண்ட பட்டியலை இவருக்கு கொடுக்குறார் இல்லையா? அவருக்கு குழந்தைய கொடுப்பேன்னு சொல்லி முடிச்சிட்டார். ஆனால் தலைவருக்கு என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், அவன் என்ன பண்ணுவான், ஏது பண்ணுவான், எப்படி இருப்பான், என்ன ஏது அப் டு பாட்டம் வரைக்கும் கிளியராக விளக்குறார் இல்லையா? ஆனால் கிளியராக விளக்குனா உடனே அவருக்கு இது எல்லாம் நடக்கிற காரியத்தை சொல்லுங்கள், சும்மா என்ன பண்ணாதீங்க, நடக்காத காரியத்தெல்லாம் ஏன் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒருவருக்கு என்னவா இருக்குன்னா அபிசுவாசம் இருக்குது. ஆனால் இதே காரியம் எலிசபெத்துக்கு போனீங்கன்னா அவனு அபிசுவாசப்பட்ட மாதிரி தெரியல, அவட பேசுறதாக தெரியல. ஆனால் கன்சீவாக இருக்கும் போதும் மரியாதை போயிட்டு வரும்போதும் அவங்கள வாழ்த்தும் போதும் அவங்கக்கிட்ட அந்த விசுவாசம் என்ன செய்வே இல்லை, கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை இல்லையா? அப்போ இந்த ஃபேமிலி எப்படிப்பட்ட ஃபேமிலின்னா, ஒரு ஆள் வீக்கு, ஒரு ஆள் ஸ்ட்ராங். ஒரு ஆள் வீக்கு, ஒரு ஆள் ஸ்ட்ராங் இல்லையா? அப்போ ஒரு ஆள் வீக்காக இருந்து ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருந்தால் கால தாமதமாவது செஞ்சிருவார்.
யாருக்கு காலதாமதமா செய்வாரு? ஒரு ஆள் எப்படி இருக்கிறாங்க. இப்போ சகரியா ரொம்ப ஜோம் பண்றவர் தான், சர்ச்சுக்கெல்லாம் போறாரு, எல்லாம் இன்னும் சொல்ல போனா புல்பிட்ல ஏறி நின்று செயல்படுறவர் இல்லையா? யாரு? சகரியா. இந்த அம்மா யாருன்னா புல்பிட் பக்கம் போனதே கிடையாது. யாரு? எலிசபெத். போகவும் முடியாது, போனதும் கிடையாது இல்லையா? இனியும் போக போறதும் கிடையாது. ஆனா அந்த அம்மா எப்படி இருக்குன்னா, விசுவாசத்துல நல்ல என்னவா இருக்கு? ஃபெய்த்தா இருக்கு. நல்ல விசுவாசத்துல உறுதியா இருக்கு. விசுவாசம் எப்படி இருக்கு? உறுதியா இருக்கு. அப்படி தீர்க்க வந்த உடனே அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் குறைஞ்ச மாதிரி என்ன இல்லை. ஸோ இந்த அம்மா மரியாள் கிட்ட பேசுறது யாருக்கு தெரியாது? எலிசபெத்துக்கு சுத்தமா தெரியாது இல்லையா? இது எங்கேயோ இருக்கு, அது எங்கேயோ இருக்கு இல்லையா? அது மலைநாட்டில் இருக்கு, இந்த அம்மா ஊர்ல இருக்கு இல்லையா? எலிசபெத் எங்க இருக்கிறாங்க? மலைநாட்டில் இருக்கிறாங்க இல்லையா? மரியாள் எங்க இருக்காங்க? ஊருக்குள்ள டவுன்ல இருக்கு, அது மலையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது கிராமத்துல இருக்கு, மலையில இருக்கு. இப்ப தேவதூதன் யார்கிட்ட பேசுறாரு? மரியாள் கிட்ட பேசுறார். ஸ்திரீயே நீ கர்த்தர் ஆஸ்வதிக்கப்பட்டவள், கர்த்தர் என்ன செய்யறார்? பரிசுத்தம் மேல வரும், நில்லிடும், நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவ, அவனுக்கு இயேசுன்னு பெயரிடுவ அப்படின்லாம் சொல்லி ஒரு நீண்ட கதை சொல்லி போறான் இல்லையா? இந்த அம்மாட்ட பேசுறது இவனை புருஷனை கூட யாருக்கு தெரியாது. ஸோ யோசேப்பு கூட தெரியாது இல்லையா? அப்போ யோசேப்புக்கு தெரியாதுன்னும் போது அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுது? வாய்ப்பே, எலிசபெத் தெரிஞ்ச வாய்ப்பே இல்லை இல்லையா? அப்படி இந்த அம்மா அப்படி நின்ன உடனே சொல்றான், என் ஆண்டவருடைய தாய் அப்படின்னு சொல்றான் பாருங்களேன். என் ஆண்டவருடைய தாய் அப்படின்னா ஒண்ணுமே சொல்லலை இல்லையா? இந்த அம்மா போய் நின்னாங்க, பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை கொஞ்சம் மூத்தவங்க நடக்கா, பிரைஸ் லார்டுக்கா அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் லார்ட் சொன்னோடனே அந்த அம்மா மேலேயும் ஆவி இறங்குது, அவ பிள்ளை மேலேயும் ஆவி இறங்குது. ரெண்டு பேரும் ஆவியில் என்ன செய்யறாங்க? நிறைஞ்சி இந்த வார்த்தையை சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி 2 வசனம் கூட சேர்த்து, வாழ்த்துதலை கேட்டபோது பிள்ளை துள்ளிட்டு, எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமா ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆஸ்வதிக்கப்பட. இந்த ஒரு சின்ன கருத்தை சொல்லி கிளங்கிக்கோங்க. நீங்க பரிசுத்தாவை நிறைஞ்சு இருக்கிறதுக்கு என்ன அடையாளம்? சாதாரண சத்தத்தை விட சத்தம் என்ன செஞ்சிருச்சு? உரத்த சத்தமானு பைபிள் சொல்லுது இல்லையா? அப்ப சாதாரணமா ஜெபம் பண்றதுக்கும் பரிசுத்தாவில் நிரம்பி ஜெபிக்கிறது என்ன வித்தியாசம்? சாதாரணமா ஜெபிச்சிங்கன்னா சாதாரணமா சோத்திரம் அப்படின்னு ஆமென் அல்லேலூயா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணலாம் இல்லையா? ஆனா பரிசுத்தாவில நிரம்பி ஜெபி என்ன உண்டாகும்? நம்மளை அறியாமலே சத்தம் என்ன செஞ்சுட்டே இருக்கும்? இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளா போடுறதில்லை, நம்மளா சத்தம் போடுறதில்லை. நம்ம ஜெபிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்? இந்த ஒன்றும் நீ சத்தமாக ஜெபம் யாருன்னு சொல்லலை இல்லையா? உரத்த சத்தம்னு அர்த்தம். அதுக்கு மேலே அவளை என்ன செய்ய முடியலன்னு அர்த்தம். சத்தமே போட முடியலன்னு அர்த்தம். எதுக்கு மேலே? இப்போ போடுற சத்தத்துக்கு மேலே என்ன செய்ய முடியாது? சத்தமே போட முடியாத அளவுக்கு முழு பலத்தை, அதான் முழு பலத்தோடு என்ன செய்யறான்னா அப்படி நிரம்பி என்ன செய்யறான்னா அப்படி ஜெபம் உரத்த சத்தமா. அப்போ உரத்த சத்தம் வந்து என்ன அர்த்தம்? ஓ பரிசுத்தம் என்ன செய்யறாரு? நிரப்பி தேவன் என்ன செய்யறாரு? அவங்கள லீட் பண்றாரு, அவங்களை என்ன செய்யறாரு? நடத்துறாரு, அவங்கள உந்தறாரு. அப்ப தேவ ஆவி என்ன செய்யுது? அவங்க மேல இறங்கி வருது. நானா சத்தம் போடுறது இல்லை இல்லையா? இப்ப நானும் என்ன செய்யலாம்? லேலு அப்படி சத்தம் போடலாம் இல்லையா? இப்ப நானா லேலையான்னு சத்தம் போடுறதுக்கும் ஆவி நிரம்ப சத்தம் போடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. அது அப்படிப்பட்ட காதுலங்க அதை கண்டுபிடிச்சிருவாங்க சரியா? சத்தம் போடுறதுனால ஓ பரிசுத்தம் நிறைச்சாம நினைச்சிடாதீங்க. பட் பரிசுத்தாவி வந்தா அந்த சத்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்படி அந்த சத்தம் வரலன்னா அவங்க நார்மலாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்கன்னா. இந்த அம்மா இது வரைக்கும் நார்மலாக இருந்தாங்க இல்லையா? வந்தாங்க, பார்த்தாங்க, அக்கா நல்லா இருக்கீங்களா, பிரைஸ் லார்ட்க்கா, ஸ்தோத்திரம்க்கா அப்படின்னு வேற ஒன்றும் சொல்லலை இல்லையா? மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட உடனே பிள்ளை மேலே பரிசுத்தாவி நிரம்பிச்சு. பிள்ளை நிரம்புறது மட்டும் இல்லை, அம்மாவும் என்ன செய்கிறாங்க? அப்போ அம்மாவும் பரிசுத்தாவில் நிரம்பணும், பிள்ளையும் பரிசுத்தாவில் நிரம்பணும் இல்லையா? நிரம்ப வைக்கணும், நிரம்ப வைக்கணும். அம்மாவை நிரம்பலை பிள்ளைய நிரம்பலாம் கொஞ்சம் கஷ்டம்தான். என்ன செய்ய? அம்மாவை நிரம்பணும், பிள்ளை என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியில அப்படி நிரம்பி, பரிசுத்த ஆவியில நிரம்பி உரத்த சத்தமாய் நீ ஆஸ்வதிக்கப்பட்டவள். இவ கன்சீவ் ஆகிறது வீட்டுக்காரனுக்கு தெரியாது. மரியாள் கர்ப்பவதியா இருக்கிறது யாருக்கே தெரியாது, யோசேப்புக்கே தெரியும். இந்த அம்மா பேசுறவனு எங்க போயிட்டா? நேரம் மலைநாட்டுக்கு போயிட்டா இல்லையா? இப்ப யோசேப்பு கூட என்ன செய்வே இல்லை, மேட்ரே சொல்லலை. யோசேப்புக்கு மேட்ரே தெரியாது. பார்த்தா இது அப்படி தூதம் இப்படி போனா அந்த அம்மா இப்படி கிளம்பிடுச்சு இல்லையா? இவர் இப்படியே செஞ்சாரு, இப்படி போனா இவர் இப்படி எங்க பண்ணிட்டு, அது மலைநாட்டு எப்படி போனா தீவிரமாய் போனாங்களாம். இப்படி போனாங்களாம், எழுந்து மலைநாட்டுக்கு தீவிரம் என்ன பண்ணியிருப்பாங்க?
அவன் கன்சியூம் ஆகிட்டாக்க வண்டி ஓட்டும்போது கூட பொறுமையாக ஓட்டப்பா அப்படின்ட்டு இல்லையா. வண்டி இடப்படக்கூடாது, வேகமாக ஓட்டக்கூடாது, மாடிப்படி ஏறக்கூடாது, தண்ணி தூக்கக்கூடாது, 1000 கண்டிஷன் போடுறாங்க. அவன் பார்த்தா நேச்சோட நீ கிளம்பியான்ட்டு வேணும் அப்படின்ட்டான். இவன் மலைநாட்டுக்கு தீவிரமாக போனாலும் எப்படி போயிருப்பான்? பஸ்ஸு கிடையாது, ஒரு ஷேர் ஆட்டோவும் கிடையாது, பிங்க் கலர் பஸ்ஸும் மகளிர் விடியல பயணமும் கிடையாது, விடியாத பயணமும் கிடையாது. அவளுக்கு எப்படி போயிருப்பான் மலைநாட்டுக்கு? எவ்வளவு தீவிரம், அவ்வளவு தன்னந்தனியாக ஒரு ஆளு கூட என்ன செய்வே இல்லை, சப்போர்ட் ஒரு ஆளை கூட. ஏன்னா உள்ள ஏகப்பட்ட பெரியவர் உள்ளக்கிறார். அவர் நான் ஏன் போய் இன்னொரு ஆளை சப்போர்ட்டு கூப்பிடணும் இல்லையா? அவளுக்கு என்ன பிரச்சனை? அப்பா உள்ளக்கிறவர் அவரை உலகத்தை விட, உலகத்தில் இருப்பவன உனக்குள்ள இருக்கிறவர் அவர் தானே. உள்ள இருக்கிறது யாரு? உலகத்துல இருக்கிற பெரிய ஆளு உள்ள இருக்கிறார். நான் ஏன் இன்னொரு ஆளை போய் சப்போர்ட்டு கூப்பிடணும்? நான் ஏன் இன்னொரு ஆளை போயிட்டு? புரியல. இப்போ சாதாரண கல்யாண கதை ஒரு ஐசு பண்ணல, மலைநாட்டுக்கு போறான், எப்படி போவான்? சாதாரண பஸ் ஸ்டாண்ட் கூட யாரை கூட்டிட்டு போறீங்கன்றோம் இல்லையா? கூட யாரை அட்லீஸ்ட் 2 கூட்டிட்டு போயிடுறோம் தொடக்கி. அவன் ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனாலும் என்ன செய்யறோம்? அவனையாவது கூட சப்போர்ட்டுக்கு என்ன செய்யறோம்? அப்படி கூட்டின்னு போறோம் இல்லையா? அந்த அம்மா வயசு புள்ள கல்யாணம் ஆகலை, இப்போதான் இன்னும் கல்யாணமே ஆகலை, இப்போதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்குது. இந்த வயசுல என்ன பண்ணிட்டே இருக்கிறான்? தீவிரம், அது வேகமா, ரொம்ப வேகமா போயின்னுக்கிறான்னா எப்படி போயிருப்பான்? ஏன்னா அவளுக்கு ஒரு தைரியம். உள்ளக்கிறவர் யாரு? உள்ளக்கிறவர் சாதாரண ஆளா என்ன இல்லையா? உள்ளக்கிற உலகத்துல இருக்கிற உனக்கு எனக்கு உள்ள இருக்கிறவர் இங்க உள்ள இல்ல, கர்ப்பத்துக்குள்ள இருக்கிறவர் யாரு? அவர் பெரியவர். அவர் இருக்குமா நான் ஏன் அவனை கூட்டம் கிடக்குறேன்? அவன் கிளம்பி போயினே இருந்துட்டான் இல்லையா? அவன் எல்லாம் என்ன பண்ணிட்டேன்ட்டா? அப்ப உள்ள சரியானவர் இருந்தா யாரும் கூட தொலை கூப்பிட மாட்டீங்க தானே இல்லையா? தொலைக்கடை செய்யக்கூடாது, கூப்பிடக்கூடாது இல்லையா? ஏன்னா உள்ள இருக்கிறவர் அவர் பார்த்துக்கிறாரு அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்படி அவர் போயிட்டு வேற ஒன்றும் பேசல. போயிட்டு பிரைஸ் நாடு சிஸ்டர்னு சொன்னா 2 பேர் மேலே ஆவி இறங்குது. இந்த பக்கமாக தான் பயங்கர தீர்க்க தரிசனமாக வருது இல்லையா? ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என் ஆண்டவருடைய தாயா அப்படின்னு சொல்றான். அப்ப இந்த அம்மா மெச்சூரிட்டி எப்படி இருக்க, ஆவிக்கு எப்படி இருக்கிறான்னா அப்படி உன்னத நிலைமையில இருக்கிறான் இல்லையா? அப்படி பேசும்போது ஆவி என்ன செய்ய முடியுது? அவளால கண்டுபிடிக்க முடியுது பாருங்களேன் இல்லையா? மரியாதை சாதாரணமாக இப்போ எவ்வளோ யாரும் மொழிபடி தெரியுமான்னு கூட தெரியாது இல்லையா? ஆனால் என்ன ஒன்று, ஒரே ஒரு இனத்தாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது, என்னுடைய இனத்தாளாகி அப்படின்னு சொல்லுது இல்லையா? ஒரே ஒரு யூதா கோத்திரத்தை சேர்ந்தவளை போலவே இருக்கிறாங்க. ஆசாரிய வகுப்பு லேவி கோத்திரம், அவ்வளோதான். ஒரே ஒரு குடும்பம், அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு எந்த ஃபோன் கான்டாக்ட் ஒன்றெல்லாம் கிடையாது. அப்படி போய் நின்ன உடனே வந்திருக்கிறது யாருன்றது என்ன பண்ணிட்டா? அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிட்டா பாருங்களேன். அக்யூரேட்டா கண்டுபிடிச்சிட்டா பாருங்க. வந்திருக்கிறது யாரு, என்ன, எதுக்கு வந்திருக்கிற, என்ன மேட்டா அப்படி அப்படியே பிரிச்சு மேய்ச்சிட்டா பாருங்களேன். அப்ப அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறான்? அப்படி உன்னத நிலைமையில இருக்கிறான். ஆனா இங்க தலைவர் இருக்கிறாரு, கர்த்த தேவதன் நேரா நின்று பேசி இதெல்லாம் செய்ய போறோம்பா, இப்படி எல்லாம் செய்ய போறோம் பண்ணா எனக்கு வயசாகி போச்சு, நான் எங்க போயிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொல்றார் இல்லையா? அப்ப ஒரு ஆளு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமான நிலைமையில இருந்து ஒரு ஆளு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா கூட கர்த்த கால தாமதமாவது என்ன செஞ்சிருப்பார்னா கர்த்த நிறைவேற்றிருப்பார். அப்ப காலமா தாமதமா நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னா ஒருவேளை காலத்தை சேர்த்து அப்படி போனா சொல்றேன். அப்ப கொண்டு காலத்துல நிறைவேற்றல, ஒரு கால தாமதமாவது என்ன செய்யணும்? நிறைவேற்றணும்னா ஒரு ஆளாவது ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு ஆளாவது என்னவா இருங்க அப்படின்னா கொஞ்சம் எப்படி இருங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருங்க. ஒரு ஆளாவது. அப்போ ஒரு ஆளாவது ஸ்ட்ராங்கா இருந்துட்டா என்ன ஆயிடும் அப்படின்னா ரொம்ப ஆசீர்வாதமா மாறி போயிடும் இல்லையா? ரொம்ப ஆசீர்வாதமா. இப்போ யோசேப்பு ஒரு ஆளு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்ததுல என்ன ஆகி போச்சு? முழு குடும்பத்துக்கும் சோறு போட்டார். பார்த்தீங்களா? முழு குடும்பத்தையும் சோறு போட்டார்ல. இதுவங்கள கூட அவனுக்கு கொஞ்சம் தான் என்ன இருக்கும்? அவ்வளவுதான். ஒரு ஆளாவது என்ன பண்ணிருந்தாரு? அப்படி கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங்கா இருந்துட்டு வச்சோ கதை என்ன பண்ணிடுவாரு? ஒரு 17 வருஷத்துக்கு பிறகா 13 வருஷத்துக்கு பிறகு என்ன பண்ணிட்டாரு? அப்படி சோறு போட்டார்ல. 17 வயசுல போனார், 30 வயசுல சோறு போடுறாரு இல்லையா? ஊருக்கு என்ன பண்றாரு? ஊருக்கு உலகத்துக்கே சோறு போடுறாரு. குடும்பத்துக்கு ரொம்ப நல்ல சாப்பாடு போட்டார் இல்லையா? ரொம்ப நல்ல சாப்பாடு கிடைச்சி, ரொம்ப நல்ல இடம் கிடைச்சிச்சு. யாருக்கு? குடும்பத்துக்கு இல்லையா? குடும்பத்துக்கு எப்படி கிடைச்சிச்சு? பார்வன் சொல்றாரு, யோசேப்பு உங்க அப்பாலாம் வந்திருக்கிறாங்க, அண்ணெல்லாம் வந்திருக்கிறாங்க, இருக்குதுல பெஸ்டான இடத்த கொண்டு போய் வைப்பா. எதனால? அது யாக்கோப்பு முற்பிதாக்கள் ஒருவர், அதனாலயா? இல்லை. உங்க அண்ணன் ரூபன் ரொம்ப பயங்கரமான ஆளு, அதனாலயா? இல்லை. உங்க அப்பா உங்க அண்ணன் யூதா இயேசு அந்த மாதிரி தான் என்ன செய்ய போறாரு? பிறக்க போறார், அதனாலயா? இல்லை. ஒன்னே ஒன்று,
நீ கொஞ்சம் வெளிச்சமா இருக்கிற, நீ கொஞ்சம் என்னமா இருக்கிற, உனக்காக என்ன கொடுக்குற, உங்க அப்பனையே உன்னால ஆஸ்வதிக்கிறான் போப்பா அப்படின்ட்டார் இல்லையா. வழக்கமா அப்பனாலதான் பிள்ளை ஆஸ்வதிக்கப்படுவாங்க. இங்க அப்படி மாறி நடக்குது இல்லையா. பிள்ளையால யாரையும் ஆஸ்வதிக்கப்படுறான், அப்பனே ஆஸ்வதிக்கப்படுறான் பாருங்களேன். பிள்ளையால ஒன்று எப்படி சொல்றது, சரி ஒன்று அப்பனால பிள்ளை ஆஸ்வதிக்க மாதிரியாவது இருக்கணும், இல்ல பிள்ளையால அப்பா ஆஸ்வதிக்கப்படுற மாதிரி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா எப்படி ஆஸ்வதிக்கிறது. ஒன்று பிள்ளையால என்ன செய்யணும், அப்பா ஆஸ்வதியமா இருக்கணும் இல்லையா. அப்பாவை என்ன செய்யணும், ஆசிர்வதிக்கிற மாதிரியாவது இருக்கணும். இல்ல அப்பாவால பிள்ளையாவது என்ன செய்வா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்படுறதா இருக்கணும் இல்லையா. இப்ப ஆபிரகாம் நிமித்தம் ஈசாக்க தேவன் என்ன செஞ்சார், ஆசீர்வதிச்சினார் இல்லையா. அப்படின்னா இப்போ ஒண்ணு அப்பாவால புள்ள ஆஸ்வதிக்கப்படுற மாதிரி வீட்டுல ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல. சரி இப்ப அப்பதான் அப்படி இருக்கிறான், பிள்ளையாவது என்னவா இருக்கட்டும், பிள்ளையாவது கொஞ்சம் நல்லா இருந்து ஒரு ஆஸ்வத்தை பெற மாதிரி இருந்தா. ஆக மொத்த தேவன் என்ன எதிர்பார்க்கிறா, ஏன் ஒரு ஆளாவது இருங்கப்பா, ஒரு ஆளாவது, ஒரு வீட்டுல ஒரு ஆளாவது என்ன பண்ணுங்க, ஒரு வாழமாவது இருங்கப்பா. நல்ல ஆள என்ன பண்ணிடுவேன், உடனே ஆஸ்வதிச்சவன். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எப்படி ஆஸ்வதிக்க. ஒரு ஆளு ஒரு மாதிரியா இருந்து ஒரு ஆளு ஏதோ கொஞ்சம் பண்ணா கூட பரவாயில்ல இல்லையா. இப்போ லோத்து வீட்டுக்கு போனார், யாரை பார்த்து போனாரு, லோத்து மனைவி ரொம்ப அப்படி வரவேற்பாங்க, ரொம்ப அப்படி ரொம்ப ஃபெய்ஸா இருப்பாங்க, அப்படி சொன்னபடி அப்படி செய்வாங்க அப்படியா. இல்லை இல்லையா, அது கண்டுக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் தலைவர் எப்படிப்பட்டவன், சரி இவனுக்காவது என்ன செஞ்சிடலாம், அப்படி உள்ள போலாம் அப்படின்னு போயிட்டு அவன் தாமதிச்சும் போது என்ன பண்ணார், ஏய் பாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் இல்லையா. தாமதமாவது என்ன செய்யறாரு, கிரியை செஞ்சுட்டார்ல. ஏன், ஒரு ஆளாவது எப்படி இருக்கிறாரு, கொஞ்சம் நல்லா இருக்காருல்ல. அப்ப வீட்டுல ஒரு ஆளாவது நல்லா இருங்க, ஒரு ஆளாவது ஃபெய்த்ல இருங்க, ஒரு ஆளாவது விசுவாசத்துல இருங்க, ஒரு ஆளாவது ஆவிக்கிற வாழ்க்கையில இருங்க. ரெண்டுமே டம்மியா இருந்தா எதை வச்சு எரிய வைக்க. நீங்க முதல்ல பார்த்தா அடுப்பு எறிவாங்க இல்லையா, இப்போ எடி வைப்பாங்க அங்க செலிபிரேட்ல. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காஞ்ச விறக வச்சிருவாங்க இல்லையா. அதுக்கு மேல கொஞ்சம் ஈர விறக வச்சா கூட என்ன ஆயிடும், அப்படி கொஞ்ச நேரத்துல பிடிச்சி எரிஞ்சிடும். ரெண்டுமே ஈர விறகா என்ன பண்ண, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எப்படி அப்பா கிரியை செய்ய. ஒரு ஆளு ஒரு மாதிரியா இருந்து, இப்போ எலிசபெத்தை பார்த்தீங்கன்னா ரெண்டா நெருப்பா இருக்கு இல்லையா, ரொம்ப ஃபயரா இருக்கு. இதை சகஜா உணர்ந்து இப்போ என்ன செஞ்சிருவாரு, கொஞ்ச நேரத்தை சூடு பிடிச்சி எரிச்சிருவார் இல்லையா. கொஞ்ச நேரம் தூக்கப்பட்ட கொஞ்சம் அப்படி இருக்கும் இல்லையா. ஆனா அந்த நாள் என்ன செய்யாது, ஒன்னும் அது எரிஞ்சிட்டே இருக்கும்ல. அப்படி எரிஞ்சு இது கொஞ்சம் சூடாக்கி இது சேர்த்து ஆரம்பிச்சிடும், இது சேர்த்து எரிய ஆரம்பிச்சிருமல்ல. ரெண்டுமே ஈர வரக வச்சா என்ன செய்ய, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் எப்படியப்பா கிரியை செய்ய. ஏன்னா ஒரு ஆளாவது எப்படி இருங்க, ஒரு ஆளாவது கொஞ்சம் என்னவா இருங்க, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருங்க. ஒரு ஆளாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்லா இருந்துட்டோம்னா, சோ கர்த்தர் காலத்துல கிரியை செய்யலாம் கூட காலதாமதமாவது என்ன பண்ணிடுவாரு, கிரியை செஞ்சிருவார் இல்லையா. லோத்த காலதாமதமாவது என்ன பண்ணிட்டார், காப்பாத்தி விட்டுட்டார் இல்ல. அதுக்கு மேல நடந்தது அவன் பாடு. ஆனா என்ன பண்ணிட்டாரு, அந்த கால தாமதம் ஆனபோது என்ன பண்ணிட்டாரு, சரி வாப்பா அப்படி கையை அப்படி இழுத்து கொண்டு வெளியே விட்டு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி, அது சோபாரு எங்க ஒன்று ஓடி பொழைச்சிக்கோப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டார்ல. காரணம் என்ன, இந்த ஒரு ஆள் என்ன பண்ணா, அப்படி பார்த்த உடனே ஓடி ஐயா ஐயா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணிட்டாரு, கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு நல்லா இருக்கிறத போல காண்பிச்சிட்டாருல்ல. அப்படி நல்லா இருந்துட்டார்ல. அந்த நல்லா இருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு மீட்பு வந்துடுச்சு இல்ல. காலதாமதமாவது கிரியை செஞ்சுட்டார்ல. உனக்கு காலதாமதமா கிரியை செய்யணும்னா ஒரு ஆளாவது நல்லா இருங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரினா காலம் கடத்தி கதை கிரியை செய்யலாம், காலம் கடத்தி கிரியை செய்யாமலும் போகலாம். அது உங்க கைடு தான் இருக்கு, அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஆனா மூணாவது கோட்டை என்ன கோட்டம், காலத்திலே கிரியை செய்யணும். என்ன செய்யணும், காலத்திலே கிரியை செய்யணும் இல்லையா. அப்ப காலத்திலே கிரியை செய்யறது மூணாவது கோட்டம். யோவான் 2ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச தளபாடமா நமக்கு தெரிஞ்ச அந்த வேத பகுதி இல்லையா. யோவான் 2ஆம் நாள் ஒன்றுக்கான ஒரு கல்யாணம், திராட்சை ரசம் குறைவுப்பட்டது, மாப்பிள்ளை வந்து பொண்ணு வாழ்த்துனது எல்லாம் அம்மால வந்து முடிச்சிடும், கண்ணுக்கு முன்னாடி வந்து முடிச்சிடும் இல்லையா. ஆனா காலத்திலே கர்த்தர் கிரியை செய்யலை அப்படின்னா நான் 3 சொன்னேன், மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. என்ன சொல்றது, மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, நீ மறக்கவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை செய்ய வேண்டியிருக்கும், சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல சொன்னேன் இல்லையா. இந்த காணவர் கல்யாணத்திலே 3ஆம் வசனம் சொல்றது திராட்சரசம் அவர்களுக்கு குறைவுபட்டது அப்படின்னு சொல்லுது இல்லையா. இந்த இடத்துல ஆண்டவர் கொஞ்சம் கால தாமதமா, சரிப்பா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு என்ன செய்யறேன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்.
இங்க நடக்கிற பிரச்சனைய மறைக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது இல்லையா? சில கல்யாணத்தை மறக்க முடியாது இல்லையா? போன வாரம் கல்யாணத்துக்கு போயிருப்பீங்க, மறக்க முடியுமா என்று கேட்டா போன வாரம் ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க, என்னைக்காவது மறக்க முடியுமா? என்னைக்குமே மறக்க முடியாது இல்லையா? என்னைக்குமே என்ன செய்ய முடியாது, என்னைக்குமே என்ன செய்ய முடியாது. முடியும்னா தலைமுறை தலைமுறை வரைக்கும் இதை மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது, இதை மறைக்கவும் முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை நீ என்ன பண்ணிடக்கூடாது, நீ சந்திச்சிடக்கூடாது. அப்ப எப்ப நீ சந்திக்காம இருப்பன்னா, காலத்திலே நான் கிரியை செஞ்சா மட்டும்தான் இதை மூணு இனி சந்திக்க முடியாது. எதை மூணும்? மறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது, அதை மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட அந்த ப்ராப்ளங்கள் இல்லாம காலத்துல கிரியை செஞ்சாதான் எப்படி இருக்க முடியும்? மாற்ற முடியாத அந்த பிரச்சனை, மறக்க முடியாத அந்த பிரச்சனை, ஸோ மாற்ற முடியாம மறுக்க முடியாத அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா காலத்திலேயும் வாழ்க்கை என்ன செய்யணும்? கிரியை செய்யணும்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி என்ன செய்யுங்க? இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துட்டாருன்னா, முதல்ல சொன்னது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க இல்லையா? இப்போ அதே சொல்றார், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்துட்டாக்க கர்த்தர் காலத்துல கிரியை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஒரு நிமிஷம் கூட தாமதமாகாது. ஆனா ரெண்டு பேரும் ஒரே மாதிரியே இல்லைன்ற பட்சத்துல கால கடத்தி தான் பண்ணுவாரு. ஒரு ஆளு நல்லா இருக்கிறாங்க, ஒரு ஆள் கொஞ்சம் மாதிரியா இருக்கிறாங்க, பரவாயில்ல அப்படின்னா காலம் தாமதமா கிரியை செய்வாரு. இதை ரெண்டையும் தாண்டி என் வாழ்க்கையில காலத்திலேயே கர்த்தர் கிரியை செய்யணும். இப்ப கேட்டா இப்பவே அவர் செய்யணும் அப்படின்னு சொன்னாக்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தோம்னா கர்த்தர் நிச்சயமா காலத்திலே கர்த்தர் கிரியை செய்வதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? காலத்துல. அப்ப காலத்துல கிரியை செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மறக்கவும் தேவையில்லை, மறைக்கவும் தேவையில்லை, அதை மறக்கவும் தேவையில்லை இல்லையா? ஸோ எல்லாருக்கும் படி ரொம்ப ஆசீர்வாதமாக என்ன செய்யும்? ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் காலத்தில் கிரியை செய்யலைன்னா இதை மூணையும் சந்திச்சு தான் தீரும். ஒன்று என்ன? மறக்கவே முடியாது அந்த பிரச்சனையை, மறக்கவே மாற்றவும் முடியாது இல்லையா? மறைக்கவும், நான் சொல்ல கல்யாணத்தில் பிரச்சனை வந்தால் மறைக்க முடியுமானா ஒன்றும் மறைக்க முடியாது, ஒன்றும் மறைக்க முடியாது. எல்லாரையும் அனுப்பிட்டு நீ எல்லாரையும் அனுப்பினாலும் அந்த பிரச்சனையை மறைக்கவே முடியாது. அதை மாற்றவும் அதை மறக்கவும் முடியாது. நம்மளும் மறக்க மாட்டோம், அதை பங்கு பெற்றவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி மறக்க முடியாத, மாற்ற முடியாத, மறைக்க முடியாத அந்த காரியங்களை என்ன செய்யணும்? கர்த்தர் இருக்கிற அளவுக்கு வாழ்க்கையில காலத்திலே கிரியை செஞ்சுட்டா இந்த மூணு ப்ராப்ளம் என்ன செய்யாது, உனக்கு இருக்காதுன்னா. காலத்துல கிரியை செய்யணும்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. இப்போ வாசிக்கலாம், தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து, திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, இல்லை என்றால் உடைய ஸ்திரியை உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, இப்ப நான் சொல்றது இயேசு பத்தி சொல்லல, வேலைக்காரரும் இயேசுவின் தாயும் ஒரே மாதிரி இருந்தாங்க. வேலைக்காரரும் இயேசுவின் தாயும் ஒரே மாதிரியா இருந்தாங்க. ஒரே மாதிரியா இருந்தாங்க. என்ன ஒரே மாதிரி இருந்தாங்க? வாசிக்கலாம். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அப்படின்ட்டு. அவர் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவர் என்ன வேணாலும், அவர் என்ன சொன்னாலும் எப்படிதான் இருக்காது, எது நமக்கு நல்லா தான் இருக்காது, ரசம் வந்துடும். அவர் என்ன வேணா சொல்லட்டும், அது என்ன வேணா. சரி, ஒருவேளை நான் இப்படி சொல்றேன்னு, இந்த பாத்திரமா கமித்தி வைங்கப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான்னு வச்சுக்கோங்க. இயேசு என்ன பண்ணியிருப்பான்? ஒருவேளை இந்த அம்மா என்ன சொல்றாருன்னா, நல்லதா இருந்தா செய்யுங்க, நல்லதா இல்லைன்னா செய்யாதீங்க அப்படின்னு இல்லை. இந்த அம்மாக்கு என்ன இருக்குது? அவர் பாத்திரத்தை கமித்தி போடுங்கன்னா கமித்தி போடு, கமித்தி போட்ட கூட என்ன வந்துடும் அவருக்கு. அப்ப அந்த அம்மாவுடைய ஃபெய்த் எப்படி இருக்கு? அவர் என்ன சொன்னாலும் அது நமக்கு ஆசீர்வாதமா தான் இருக்குமே தவிர இதுல ஆசீர்வாத குறைவுக்கு இடமே கிடையாது தம்பி. அதனால அவர் என்ன சொல்றாரோ செஞ்சுட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இல்லையா? அவனை பார்த்து தண்ணியை ஊத்தினார், இவன் சனிச்சிருப்பான். சரி, ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் இருக்கு, ஏதோ ஒரு மாயாச்சல் என்ன பண்ணுவார் இருக்கு, வந்தபடி கையை வச்சு ஏதோ ஒன்று பண்ணுவார் போல் இருக்கு. எலிசா பார்த்து உப்பை கொட்ட சொன்னார் இல்லையா? இவரு சர்க்கரையை கொட்டி கொடுத்தா கூட பரவாயில்ல இல்லையா? எலிசா தண்ணி, ஐயா சரியில்லை, ஏற்கனவே தண்ணி பூரா உப்பு, தண்ணி பூரா
வாயில் வைக்க முடியாது. பொறிச்சாளர் ஒரு பக்கெட்டை கொண்டு வந்தாங்க. உப்பை கொட்டு. ஏற்கனவே உப்புடுதையா உங்ககிட்ட வந்திருக்கிறோம், இதுல கொஞ்சம் சர்க்கரையை கொட்டுன்னு சொன்னா சந்தோஷமா கொட்டலாம். சர்க்கரையை கொட்டுன்னா சந்தோஷமா கொட்டலாம். ஏற்கனவே உப்பு வாயில வைக்க முடியும் தான் உங்ககிட்ட வந்திருக்கிறோம். இப்ப நீ என்ன செய்ய போற? ஏற்கனவே இருக்கிற உப்பு போதான் இன்னும் என்ன பண்ண சொல்ல போற? இன்னும் ஒரு தோண்டி ஒரு பக்கெட் உப்பு என்ன செய்ய போற? அதுல கொட்ட போற. இதெல்லாம் தண்ணி ஆகிற கதையை சொல்லு ஐயா அப்படின்னு சொன்னா அவனுக்கு தெரியுது. அவர் என்ன வேணாலும் சொல்லு, அவர் சொல்றத நான் அப்படியே செய்வேன். அவர் சொல்றதே எனக்கு ஆசீர்வாதத்துக்கு தான். அவர் எனக்கு எதை சொன்னாலும் எனக்கு என்னவாதான் இருக்கும்? அது எனக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்குன்ற ஃபெய்த், விசுவாசம் யாருக்கு இருக்கு? மரியாளுக்கு இருக்கு இல்லையா? ஆனா ஒரே சொல்லிட்டாருங்க, அவர் இது வரைக்கும் அவர் செஞ்ச அற்புதம் அவர் என்ன செய்வே இல்லை. பார்க்கதான் முதல் அற்புதம் பைபிள் சொல்றது இல்லையா? ஒருவேளை இதுக்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துல இதுல வேற ஒரு கல்யாணத்துல போய் ஆண்டவர் அற்புதம் பண்ணியிருந்தா, ஓ அங்க பண்ணவர் என்ன செய்வாரு, இங்க பண்ணுவார். நீங்க என்ன பண்ணுங்க? நம்ம ஜெபம் பண்றோம். எதுக்கு ஜெபம் பண்றோம்? ஒரு வியாதியோட ஜெபம் பண்றோம். என்ன சொல்லி ஜெபம் பண்றோம்? ஆண்டவரே அன்னைக்கு 38 வியாதியை சுகமாக்குனீங்களே, இவனை சுகமாக்குன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்து படிச்சிருக்கிறோம், இல்ல விசுவாசிச்சிருக்கிறோம். ஏதோ ஒரு காரியம் நடக்குது, நம்ம நம்புறோம், செய்யறோம். ஆனா நம்ம என்ன மாதிரி சரி இது வரைக்கும் ஒரு அற்புதத்தையும் பார்க்கல. இது வரைக்கும் அவர் என்ன பண்ணியிருந்தாரு? அவர் போய் சுற்றியும் ஆட்சி எடுத்து கார்பெண்டர் வேலை பண்ணியிருந்தார் இல்லையா? சர்ச்சுக்கு போய் பைபிள் படிச்சு ஒரு பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருந்தா கூட சரி ரொம்ப ஃபைத்தா வருவார், ரொம்ப ஃபயரா வருவார், ஏதோ ஒன்று செய்வார் அப்படின்னு சொல்லலாம். 30 வருஷம் என்ன செய்யணும் உட்காந்துக்கிறாரு? 30 வருஷம் என்ன செய்யணும் உட்காந்துக்கிறாரு? கார்பெண்டர் வேலை செய்யணும் உட்காந்துக்கிறார் இல்லையா? டேபிளும் நாற்காலியும் மேஜம் பண்ணின்னு உட்காந்துக்கிறார் இல்லையா? அடுத்த 40 நாள் எங்க போனாருன்னே தெரியல. அடுத்த 40 நாள் வீட்டை அப்படி வெளியே வந்தவர் எங்க போனாருன்னு யாருக்கும் தெரியல இல்லையா? 12 வயசுல எங்க போனாருன்னு தெரியல. 30 வயசுல எங்க போனாருன்னு அப்பயாவது பரவாயில்ல இப்போ கண்டுபிடிச்சு கூட்டு வந்தாங்க. இப்போ என்ன செய்ய முடியல, வரமல்ல தேடமல்ல. சரி போ எங்க ஒன்று போட்டோம், இதுக்கு நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன்னா குழந்தைய நம்ம தேடி பிடிச்சி கூட்டு வர்றதுக்கு, அதனால எங்க போய் வரட்டு விடுப்பா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு. அவங்க 2 பேரும் விட்டுட்டாங்க இல்லையா? அப்படி 30 வெளியே வந்தாரு பாரு. இப்போ எங்க போனாருன்னு 40 நாள் எங்க போனாரு என்ன ஒண்ணுமே தெரியல. இதுக்கு முடியாது கண்ணுக்கு முன்னாடி இருந்தாரு, ஏதோ ஒன்று தெரியும். சரி நைட்டு ஜெபம் பண்றாரு பரவாயில்ல, காலையில் பைபிள் படிக்கிறார் பரவாயில்ல, கொஞ்சம் விசுவாசம் இருக்கிறார் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த 40 நாள் எங்க போனாரு, எங்க தங்கினாரு ஒண்ணுமே தெரியல. இவர் எந்த நம்பர் யாருக்குமே தெரியாது. ஆனா ஒண்ணுமே தெரியலனாலும் அவரை கொடுத்த ஒரு விசுவாசம் இருக்குது. அவர் என்ன சொன்னாலும் அது என்னுடைய நன்மைக்காக இருக்கணும். ஒரே மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சேர்த்து அள்ளி போடுங்கன்னா போடு. நீ ஒன்ன கதெல்லாம் ஒண்ணு ஐயோ எப்படி சேர அள்ளி போற கதையே உனக்கு வேண்டாம் தம்பி. இந்த கதையே உனக்கு ஒருவேளை அவன் கேட்கலாம், அம்மா சரி ரசம் ஊற்ற சொன்னா ஊத்துற ரைட்டு, ஒருவேளை கொஞ்சம் இடக்க மடக்கா கேட்க இந்த சேருங்கெல்லாம் அள்ளி என்ன பண்ணுங்க இந்த பாத்திரத்தை போடுங்க அப்படின்னு ஏசு சொன்னா என்னம்மா செய்யட்டும் அப்படின்னு என்ன பண்ணிருக்கேன் சொல்லியிருப்பா? போடுறா. அவர் சொல்லிட்டா போடு, அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டா பொழிய வெட்டுனா வெட்ட, அவ்வளவுதான். அந்த மாதிரி பேச்சே கிடையாது. ஏன்னாக்க அவன் வாழ்க்கையில தேவன் என்ன சொன்னாலும் எனக்கு என்னவாதான் இருக்கும், அது எனக்கு அது ஆசீர்வாதமாக தான் இருக்கும், எனக்கு நன்மையா தான் இருக்கும் எனக்கூடிய அளவுக்கு அவன் என்னவா இருக்கிறா அப்படின்னா அப்படி ஃபைட்டா இருக்கிறாங்க. பாருங்க 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே விசுவாசம் இன்னும் அந்த அம்மா குறையில பாரு. மரியாளுக்கு அப்படி சொன்ன உடனே அது எப்படி இதெல்லாம் அகர காரியமா, பரிசுத்தாவி வருமா, நிலநடமா, கர்ப்பம், இதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ சொல்றீங்க சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன செய்யல. இப்ப நம்மள மாதிரி அவங்க பிரசங்க கேட்கல. யாரு? மரியா நம்மள மாதிரி என்ன செய்யல. சரி ஏதோ சொல்றீங்க சொல்லுங்க, ஏதோ ஆதங்கத்தை ஆர்வ கோளாறு என்ன பண்றீங்க, ஏதோ ஒன்று சொல்றீங்க, சரி ஏதோ சொல்லிட்டு போங்க, நாங்களும் வந்துட்டோம், நீங்களும் பேசுறீங்க, என்ன பண்றது, நாங்க கேட்டுதாங்கன்னு எங்க தலையெழுத்து அப்படின்னு உட்காந்து என்ன செய்யல. அவ கேட்கலாம். ஒரே மாதிரி சொன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாலும் அதுல மறுபே இருக்காது. அது என்னவாதான் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே விசுவாசம் 30 வயசு முடிஞ்சிருக்கு பாரு. 30 வயசு முன்னாடி என்ன பண்ணுதா ஆகணும். உடனே நேரம் போனாங்க வாசம் அங்க அங்க உன்னுடைய இன்னத்தலைங்க மரியாதை எப்பொழுது 6வது மாசம் அப்படின்றான் இல்லையா? அப்ப இந்த மாதிரி இது வரைக்கும் என்ன தெரியல இல்லையா? அப்படி போன உடனே பிரைஸ் லார்ட் சிஸ்டர் அப்படின்னு உடனே அங்க பார்த்தா பயங்கர கிரிய. அந்த விசுவாசம் 30 வருஷம் என்ன செய்வே இல்லை. எவ்வளவு பேருக்கு நாங்க ஆரம்பத்தில் இருந்த அதே ஃபெய்த் இன்னைக்கு இருக்குன்னு சொல்ல முடியும்? ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்? அதே விசுவாசம், அதே ஜபம், அதே துதி, அதே உபவாசம், அதே துடிப்பு, அதே வேகம் என்ன செய்வே இல்லை. இனியல கூட குறையவே இல்லைங்க, அப்படியே நாங்கள் இருக்கிறோங்க அப்படின்னு எத்தனை பேர் சொல்லுவீங்க? இன்னைக்கு நம்ம தொடர்பு சாய்ச்சலாம். ஒரு காலத்தில் ஒன்ஸ் அப்பான் எ டைம் இல்லையா?
ஒரு காலத்தில் நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் அப்படி செஞ்சோம், நாங்கள் யானையாக வளர்த்தோம், நாங்கள் பூனையை வளர்த்தோம், நாங்கள் எலியை பிடிச்சோம், நாங்கள் அதை பிடிச்சோம், இதை பிடிச்சோம், இந்த மலையை சாய்ச்சோம், அந்த மலையை சாய்ச்சோம் ஒரு காலத்தில். இன்னைக்கு அப்போ ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன், ஓகே. இன்னைக்கு அன்னைக்கு செஞ்சு இன்னைக்கு உதவாது. இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதான் இன்னைக்கு உதவும், இல்லையா? அப்படிதான் எசேக்கியேல் சொல்றார், நீதிமானா இருந்த மாதிரி ஒரு காலத்துல அதை வச்சு என்ன கிரியை செய்ய மாட்டேன். இன்னைக்கு அவன் கிரியை என்னவோ அதை வச்சுதான் வாழ்க்கையில கிரியை செய்வேன். எசேக்கியேல் 3 சொல்றாரு இல்லையா? 15-16 பாருங்க, 15-17 பாருங்க. எசேக்கியேல் 3 நீதிமான் செய்த நீதி அவன் என்ன செய்யறதில்லை, நினைக்கப்படுவது இல்லை. அவனுடைய நீதி என்ன செய்யறதில்லை, நினைக்கப்படுவதில்லை. எசேக்கியேல் 3 அதிகாரத்துல 16-17 பாருங்க. எசேக்கியேல் 3 அதிகாரம். அப்படியே நீதியை விட்டு திரும்பி நீதி கேடு செய்யும் போது வைக்கும் போது அவன் சாவான். அவன் செய்த நீதி நினைக்கப்படுவதில்லை, அவ்வளவுதான். நாங்க ஒரு காலத்துல அப்படி செஞ்சோம், ஒரு காலத்துல இப்படி. எப்பா இன்னைக்கு என்ன செய்யற அதை சொல்லுப்பா. பிரசன்ட்ல என்ன இருக்கிற அதான் கரண்ட்ல என்ன இருக்கிற, பிரசன்ட்ல அதான் தேவன் எடுப்பார். ஒரு காலத்துல என்ன பண்ணோம், ஒரு காலத்து அதை செஞ்சோம், ஒரு காலத்து இதை செஞ்சோம், 50 வருஷம் முன்னாடி அதை பண்ணோம், 10 வருஷம் முன்னாடி இதை பண்ணோம், 20 வருஷம் முன்னாடி இதை பண்ணோம், அதெல்லாம் ரைட். இன்னைக்கு என்ன செய்யற, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு, இன்னைக்கு ரீசன்ல எப்படி இருக்கிற. அப்ப தேவன் எதை தான் பார்த்தாரு. அப்ப இடர்ல வைப்பனா ஏதோ சின்ன சின்ன போராட்டம் இல்ல, ஆள் தலைவர் அவுட், அவ்வளவுதான். தலைவர் என்ன செய்யறாரு, அழகா சொல்றாரு பாருங்க, திரும்ப வசனம் பாருங்க. அப்படியே திரும்பி நீதி கேடு செய்யும் போது அந்த இடரனாக்க நீ எப்படி புரிஞ்சுக்கலாம், ஏதோ சின்ன பனிஷ்மெண்ட் அப்படி நினைச்சுக்கலாம் இல்லையா? ஆனா முடிக்கிற எப்படி முடிக்கிறாரு பாருங்க, அவ்வளவுதான், தலைவர் அவுட்டு, அதோட கதை முடிஞ்சிச்சு. இடர்ல வைக்கிறதோ தடுமாறி சின்ன பிரச்சனை போராட்டம் அப்படி விட்டு சரி திரும்ப அப்படிலாம் இல்லை, அவ்வளவுதான், ஒரே வட்டி முடிச்சிச்சு, அவ்வளவுதான் கதை. அதை நாம என்ன சொன்ன, இடலன்றதை விட அடிச்சான்னு தான் சொல்லணும். அவன் அடிக்கும் போது அப்படிதான் சொல்லணும், அவன் அடிக்கும் போது இடரும் போது அவன் சாவான். அடுத்த வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை மட்டும், அவன் செய்த நீதி நினைக்கப்படுவது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னைக்கோ செஞ்சது இன்னைக்கு உதவாது. இன்னைக்கு என்ன செய்யணுமோ அதுதான் உதவும். இந்த நிமிஷம் என்ன செய்யணுமோ அதுதான் உதவுமே தவிர, ஒரு காலத்துல என்ன செஞ்சேன், அடுத்த வருஷம் 5 வருஷம் முன்னாடி என்ன செஞ்சேன், 10 வருஷம் முன்னாடி என்ன செஞ்சேன், 20 வருஷம் முன்னாடி என்ன செஞ்சேன், அதெல்லாம் இல்லை. 30 வருஷம் ஒரு சாதாரண ஒரு லேடிக்கு 30 வருஷம் விசுவாசம் என்ன செய்யவே இல்லை, குறையவே இல்லை. பாருங்க, அன்னைக்கு என்ன தேவ தூதன் என்ன சந்திக்கும் போது என்ன விசுவாசம் இருந்துச்சோ அதே விசுவாசம் 30 வருஷம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யுது, அதே விசுவாசம் இருக்குது. அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ அப்படியே செய். ஒரு அற்புதம் இது வரைக்கும் செய்யல, ஒரு நன்மையும் செய்யல, யாரையும் விடுதலையாக்கல, ஒன்னும் செய்யல, எல்லாமே ஒண்ணுக்கல. ஆனா அப்படி இருந்தப்ப சொல்றா, அவர் என்ன எனக்கு அவர் சொல்றது எல்லாமே எனக்கு அது ஆசீர்வாதமா இருக்குமே தவிர என் ஆண்டவர் என்ன பழக்கம் இல்லை, அவர் கெடுதல் பழக்கமே கிடையாது, அவருக்கு நன்மை செஞ்சதா பழக்கம். அதனால அவர் சேர்த்து அள்ளி போட சொன்ன போடு, டப்பாய குப்பை கவித்து போடு. அதனாலதான் அது சுத்திகரிக்கிற முறைமையின்படி இல்லையா, சுத்திகரிக்கிற முறைமையின்படி 6 கற்ஜாடி இல்லையா, முறைமையின்படி அது சுத்திகரிக்க முறைப்படி. நம்ம பாட்டு என்ன சொல்லலாம், பாத்ரூம்ல இருக்கிற பாத்திரம். நம்ம பாட்டில சொன்னா சுத்திகரிக்க முறைப்படி என்ன அர்த்தம் புரியுதுங்களா? பாத்ரூம்ல பயன்படுத்தும் பாத்திரம், அந்த பாத்திரம். இப்பவாவது பரவாயில்ல வீட்டுக்குள்ள பாத்ரூம் இல்லையா, ஆனா முதல்ல வீட்டுல பாத்ரூம் கிடையாது இல்லையா. அடி வெளியே வீட்டுக்கு ஓரமா ஒதுக்குப்புறமா என்ன பண்ணிருப்பாங்க, கீத்துல கட்டி வச்சிருப்பாங்க இல்லையா. அங்க 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 பாத்திரம் எப்படி இருக்கும், பழைய மண்பானை இல்லையா, பழைய இன்னும் சொல்ல போனா பொங்கல்லாம் வச்சு 2-3 வருஷம் கழிச்ச பானை கூட அங்க வச்சிருப்பாங்க. அது ஒரு டப்பாய போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த மாதிரி அங்க இருக்குது. சொல்றாரு அதுல ஊத்து தண்ணின்றாரு. ஊத்துறானா அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க, அவர் என்ன சொல்றாரோ அப்படின்னா அவர் தெரிஞ்சு போச்சு. அவர் என்ன செஞ்சாலும் எனக்கு என்னவாதான் இருக்கும், அவ்வளவுதான். அதுக்கு மாற்றுக்கத்தே கிடையாது. அதனால செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். சொல்லிட்டாங்க நிக்கல, அது போயிடுச்சு. ஏன் நம்ம வேலை சொல்லிட்டோம்ல, அவர் சொல்ல போறான், அவர் என்ன பண்ண போறான், செய்ய போறான். ஆக மொத்தம் என்ன,
ரசம் வந்துச்சுன்னு போயிடுச்சு இல்லையா? ரசம் அவர் என் வேலை வரலன்னு தான் சொன்னாரு இல்லையா? உன் வேலை எப்படி வரலன்னு என்ன செய்யறேன் நான் பாக்குறேன்னு அப்படின்னு போயிடுச்சு பாரு. உன் வேலை எப்படி வரலன்னு சரி ஓகேன்னு கூட என்ன பண்ணிருக்கலாம், சரி ஆண்டவர் ஓகேன்னு சொல்லிட்டாரு, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கடந்து போனோம் அப்படின்னு போயிருக்கணும் இல்லையா? ஆனா அவர் என்ன சொன்னாரு, ஸ்திரியை உனக்கு எனக்கும் உன் வேலையை பார்த்து கிளம்பினார் இல்லையா? வேலையை பார்த்துட்டு என் வந்த வேலை என்ன வேலை தான், ரசத்தை கொண்டு வரதான் என் வேலை, அதை பார்க்காம என்ன செய்ய மாட்டேன், அதுதான் என் வேலை. வந்ததே எதுக்குதான், அதுக்கு தானே ஐயா நாங்க வந்ததே எதுக்குதான், நான் பொழப்பத்த பையங்க வந்து மட்டும் பேசின்னு இருக்கிறேன் அப்படின்னு மரியாதை கேட்கறாங்க. யாருக்கிட்ட? ஸ்திரியை உனக்கு எனக்கும் என்ன என் வேலை, உனக்கு எனக்கு என்னன்றார் இல்லையா? எனக்கு உனக்கு ஒண்ணு இல்லை, ஆனா நான் வந்து எனக்கு வேலை இருக்கு எனக்கு. அப்ப நான் வந்ததே எதுக்குதான், இதுக்காக தானே, இதை பார்க்காம நான் எப்படி போவேன் அப்படின்னு உடனே சொன்னா. அதனால என்ன பண்ணி கிளம்பு, நான் கிளம்புறேன். ஆனா கிளம்புறது சும்மா கிளம்ப மாட்டேன், சும்மா என்ன செய்ய மாட்டேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு நான் சும்மா கிளம்புவேன். ஆனா எப்படி கிளம்ப மாட்டேன், சும்மா கிளம்ப மாட்டேன், ரசத்தாங்க வராம என்ன செய்ய மாட்டேன், கிளம்ப மாட்டேன். அதுக்குள்ள எல்லாம் மேட்டை செஞ்சுட்டு போயிட்டா பாரு. அப்படி இந்த பக்கம் திரும்பினா கொஞ்சம் இப்படி பேசினா இல்லையா, அப்படி முகத்தை இந்த பக்கம் திருப்பினா இல்லையா, கொஞ்சம் முகத்தை எங்க யார் பக்கம் திருப்பினா, ஆண்டவர் பக்கம் திருப்பினா. அது ரசம் இல்லை, சரி என்ன பண்ண, அதுக்கு என் வேலை ஒன்றும் வரல, உனக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பண்ணு, நீ கிளம்பு, நீ கிளம்பு, அப்படியே போயிடுவேன். அப்படி பார்த்துவேன். அப்படி இந்த பக்கம் திருப்பினா தம்பி இருக்காருல்ல, இவ சொல்லுவாரு என்ன பண்ணிட்டு அதை அப்படியே செஞ்சிடு. அப்ப அவர் சொல்லுவாருன்னு, அவர் என்ன சொல்லுவார்னு யாருக்கு தெரியுதாப்போ? அப்ப அந்த அளவுக்கு, அதாவது இவளுக்குள்ள என்ன இருக்குதுன்னு எலிசபெத்தை கண்டுபிடிச்சிடான், இயேசுக்குள்ள என்ன இருக்குன்னு மரியாதை கண்டுபிடிச்சா. அப்ப அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான நிலையில யார் வாழ்ந்திருக்கிறா, மரியாதை வளர்ந்திருக்கிறா இல்லையா? அப்ப சாதாரணமா போயிட்டு ஆண்டவர் ஒன்னும் அவன் கர்ப்ப உருவாக்கல. இவர் சொல்லுவார் அவளுக்கு தெரியுமா, ரசம்னு சொன்னா சரி என்ன பண்ணிருக்கணும், அப்ப நேரம் சமையல் போய் கேட்டரிங் சர்வீஸ் என்னப்பா இல்ல ஏது இல்ல அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா அவர் சொல்லிட்டா உங்க கிட்ட சொல்லுவாரு, உங்க கிட்ட அவரு சொல்லுவாரு. அப்ப யாருக்கு புரியுது, இவர் என்ன சொல்லுவாருன்னு புரியுது, என்ன செய்வாருன்னு புரியுது. அந்த அளவுக்கு அவனுடைய இருதயத்தை புரிஞ்சு வச்சின கூறிய அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமா இருக்கிறான். அவர் என்ன சொன்னாலும் சரி, அது என்ன பண்ணுங்க அப்படியே செஞ்சு முடி. நீ ஒண்ணு என்ன பண்ணாத, நீ ஒண்ணு உன் அறிவெல்லாம் ஒன்றும் பயன்படுத்தாத, உன் அறிவெல்லாம் ஒண்ணாங்க நீ ஒன்னும் பயன்படுத்தாத. அது எப்படி அந்த கதையே உனக்கு வேணாம், அவர் என்ன சொல்றாரோ அப்படி என்ன பண்ணு. அப்ப என்ன சொல்லுவாருன்னு தெரியுது, அப்புறம் சொல்றதுல என்ன நடக்கணும் அவளுக்கு தெரியுது. அப்ப ஆண்டோட இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றத புரிஞ்சு நிற்கிற அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத வாழ்க்கை இல்லையா? அப்ப 30 வருஷம் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யவே இல்லை, குறையவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி, நம்ம வாழ்க்கை எப்படின்னு 30 வருஷமா இல்லையா? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசுன்னு தெரியாது. பட் அன்னைக்கு என்ன அந்த விசுவாசம் இருந்துச்சோ, என்ன புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சோ, அன்றைக்கு இருந்த அன்னைக்காவது தேவதூதன் பேசும்போது புரிஞ்சுக்கிட்டார் இல்லையா? இன்னைக்கு எந்த தேவதூதன் என்ன செய்யல, பேசல. ஆனா தேவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குதுன்றத அவன் என்ன செய்ய முடிஞ்சிச்சு, கண்டுபிடிச்சு அதை கூட சொல்லிட்டு போறான். அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய். அவர் என்ன சொல்றாரு, என்ன இது மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரா, இல்ல சொல்ல போறாரா தெரியாது. ஆனா என்ன செய்ய முடியுது, எனக்கு தெரியும். ஏன்னாக்க என் ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அளவுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அந்த வளர்த்து வச்சிருக்கிறேன். என் ஆவிக்குரிய வாழ்க்கைய டம்மிய வச்சு இல்ல, ஏதோ ஆவிக்கு என் வயசுல ஏசு பிறந்தா, என் வயசுல ஏசு பிறந்துட்டா, என் வயசுல ஏசு பிறந்தா அப்படி தமட்ட போட்டு திரும்பல. என் வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய உன்னதமான வாழ்க்கைய அவர் என்ன நினைக்க போறார், அடுத்து என்ன செய்ய போறார், அடுத்து என்ன செய்ய போறார் என்று அவர் செய்ய போறத முன்னாடியே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கைய நான் வளர்த்து வச்சிருக்கிறேன். ஆவிக்குரிய சாதாரண ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, ஒரு டம்மியா போன ஆவிக்குரிய வாழ்க்கை இல்ல, வெடிக்காம போற அந்த பட்டாசு போல இல்ல. என் உள்ளக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கை 30 வருஷமா நான் என்னதான் வேலை செஞ்சு நிற்கிறேன். இந்த இந்த எதான் கார்பெண்டர் வேலை தான் பண்ணி நிற்கிறேன், அது பண்ணல. எல்லாருக்கும் சோறாக்கி போட்டு உட்காந்துக்கிறேன், அதான் நான் செஞ்ச வேலை இல்லையா? மரியாளுக்கு என்னங்க வேலை இது 30 வருஷமா? இவங்களுக்கு வேலை செய்யறாங்க, அவங்க வேலை செய்வாங்க, நம்ம சாப்பாடு ஆக்கி போடணும், அதான வேலை. நான் சமையல் கட்டா இருந்தேன், நான் சமையல் கட்டை நினைச்சிடாத. சமையல் கட்டளை இருக்கும் போது கூட அவர் உள்ளத்துல என்ன நினைக்கிறத கண்டுபிடிக்க கூடிய அளவுக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கைய அப்படி தூக்கி நிறுத்தி வச்சிருக்கிறேன். சொல்றவன் எப்படி இருக்கிறா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னதமா நிலைமை இருக்கிறா இல்லையா? சரி, ரெண்டாவது அவங்க யாரு, வேலைக்காரன் இல்லையா? என்ன சொல்லிட்டு போயிட்டாங்க, அவர் என்ன சொல்றாரோ அப்படியே செய்யணும் இல்லையா? இந்த வேலைக்காரன் ரட்சிக்கப்பட்டவனானா தெரியாது,
ரசிக்கப்பட்டவனா தெரியாது இல்லையா? இன்னும் சொல்ல போனா ஏகப்பட்ட அனுபவம் நிறைஞ்சவன், ஏகப்பட்ட கேட்டரிங் சர்வீஸ் பண்றவன் இல்லையா? அவனுக்கு தெரியும் எவ்வளவு ஆள் வந்தா எவ்வளவு சாப்பாடு, எத்தனை எவ்வளவு என்ன, அதெல்லாம் அவனுக்கு கிளீனா புரியும். நமக்கு ஒன்றும் புரியாது, ஆனா அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு பக்காவா புரியும் தானே. இப்ப அவங்ககிட்ட சொன்னா யாருக்கு தான் சொல்றாரு? அனுபவம் முக்கியமாட்ட சொல்றார். அனுபவம் கூட என்ன சொல்லி இருக்கணும்? இப்ப பேதுரு கிட்ட சொல்றார், பேதுரு வலைகளை போடுங்கள் அப்படின்னு லூக்கா 6ல என்ன சொல்றாரு? வலைகளை போடுங்கள் என்றார் இல்லையா? நாங்கெல்லாம் நைட்டு புறம் போட்டு வலை, இவருக்கு வந்து புதுசா சொல்ற அப்படின்னு அவர் வலைகளை போடல, வலையை போட்டார். லூக்கா 6ல ஏன் சொல்லுவாரு? வலைகளை போடுங்கள் அப்படின்னு இல்லையா? என்ன போடுங்க? வலைகளை போடுங்கள் அப்படின்னு லூக்கா 6ல. ஆனா பேதுரு எதை போடுறாருன்னா வலைகளை போடல, வலைய போடுறார். என்ன போடுறாரு? வலை என்ன செய்யறாரு? போடுறார். லூக்கா 5:6 5:6 5 சாரி 5 5:3 4 முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்தை தள்ளி கொண்டு போங்க, வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், அதனால நீ சொல்ற மரியாதைக்காக என்ன செய்யறேன்னா வலைய போடுறேன். என்ன போட்டாரு? ஆகிலும் அதான் என்னது நம்ம டிரான்ஸ்லேஷன் என்ன? நீங்க சொல்றீங்க, உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து என்ன செய்யறேன்? வலைகளை போடல, வலையை போட்டான்னு இருக்கு இல்லையா? ஏன்? நான் கார்பன், நான் மீன் பிடிக்கிறவனா, நீங்க மீன் பிடிக்கிறவங்களா? நீர் யாரு? நீர் கார்பன்ட்ரு இல்லையா? மரத்தை பத்தி கேட்டா உனக்கு தெரியும், என்ன பத்தி கேட்டா எனக்கு புரியும். கடலை பத்தி, மீனை பத்தி, வலையை பத்தி யாருக்கு தான் தெரியும்? எனக்கு தானே தெரியும், பேருக்கு தானே தெரியும். அது இவர் சொல்றாரு, ராமன் என்ன பண்ணிட்டோம்? மீன் எப்ப பிடிப்பாங்க தெரியுமா? நைட்டு தான் பிடிப்பாங்க. நீ வெடிக்காலம் போட சொல்றீங்க, சரி என்ன பண்றது? அதுவும் பார்த்தா என்ன பண்ண சொல்றீங்க, அதுவும் இங்க போட சொல்றீங்க, என்ன பண்ண? சரி உங்க பேச்சு மரியாதை கொடுத்து என்ன செய்யறேன். அப்ப அனுபவம் உள்ளவங்க கிட்ட வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டம். அனுபவம் உள்ளவங்களை கொஞ்சம் அனுபவப்பட்டாங்கன்னா அவங்கள திருத்துறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? புது ஆளுங்களை ஈஸியா கற்றுக்கொண்டு நடத்திடலாம். யார இப்பதான் புதுசா வரான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள என்ன பண்ணலாம்? ஈஸியா கற்றுக்கொண்டு என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம் இல்லையா? ஆனா ஏற்கனவே கொஞ்சம் சபைக்கு வந்திருக்காங்க பாரு, அவங்கள நடத்துறது குதிரை கொம்பு, அவங்கள நடத்துறது குதிரை கொம்பு. அதே போல புது மக்கள் கிட்ட ஈஸியா பிரசங்கம் பண்ணிடலாம். இந்த ஒரு 5 வருஷம் 8 வருஷம் ஆன ஆளுங்கிட்ட பிரசங்கம் பண்றது ரொம்ப கஷ்டம் சரியா? அதை ஊழியக்காரன் கிட்ட பேசுறது அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஊழியர்களோட பேசுறது அதை விட, அவன் சொல்லுவான், நாங்க பண்ணாத பிரசங்கம்மா, நாங்க பண்ணாத பிரசங்கமான்னு இருப்பான் இல்லையா? இந்த மூத்த வயசான கேட்பான், நாங்க கேட்காத பிரசங்கமா, நாங்க கேட்காத பிரசங்கமா அப்படின்னு உட்காந்துப்பாங்க நம்மள மாதிரியே சரியா? ஆனா அவன் எப்படி புதுசா பிடிப்பான், அப்படியா அப்படியா அப்படி கேட்பான் பாத்தியா? புது ஆளுக்கு பிரசங்கம் பண்றது ரொம்ப 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 ஈஸி சரியா? நீ எதை சொன்னாலும் என்ன பண்ணிட்டே இருப்பா. சகை என்பவன் பணமரத்தில் ஏனாலும் ஓகே அப்படியா ஓகே அப்படின்னு இல்லையா? நம்மளால சொல்லுவாங்க, அது எவ்வளவு நீட்டு, எவ்வளவு பருமன், அது எப்படி ஏற முடிஞ்சிச்சு, இவன் குள்ள எப்படி மரம் ஏற தெரியும், இவன் டாக்ஸ் ஆபீசர் எப்படி இப்போ மரம் ஏறுவான் அப்படின்னு எல்லாம் விளக்கம் கேட்பாங்க. யாரு? நம்ம ஆளுங்க இல்லையா? அப்படின்னா இப்ப அங்க பாரு ஈஸியா. அப்போ பேதுரு சொல்றாரு, வலைய போடுங்கப்பான வலைகளை போட்டு போயேன். ஆனா என்ன செய்ய முடியல. சாதாரண ஒரு காரியத்துக்கு விளக்கம் கொடுக்கறேன். அற்புதத்தை பார்த்தாலும் அதிசயத்தை பார்த்தாலும் இவன் நேரம் பிரசங்கங்கள்லாம் கேட்கிறாரு. எப்படி பிரசங்கம் கேட்ட ஆளே என்ன செய்ய முடியல, ஒண்ணும் பண்ண முடியல. யாரால? ஏசனாராலேயே ஒண்ணும் பண்ண முடியல. அப்ப நாங்களே எப்படி வரோம் புரியல தானே? ஏசனார் பிரசங்கத்தை கேட்டு என்ன செய்ய முடியல, அவராலேயே ஒண்ணும் பண்ண முடியல. அவராலேயே நாங்களாம் பிரசங்கம் பண்ணி என்னத்தை பண்றது அப்படின்னு கேட்கல, கஷ்டம் தானே. அவர் சொல்ல, சரி ஏதோ உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுத்து, ஏதோ உங்களுக்கு மரியாதை கொடுத்து என்ன பண்ற, அடிச்ச ஒண்ணு போடுறா அப்படின்னு போடுற. யாரு? பேதுரு. கேட்டரிங் சர்வீஸ் காரங்க போயிட்டு தனியா தண்ணியை ஊத்திட்டு அதை முன்னுமா குடுறானா என்ன சொல்லியிருப்பான்? முன்னு ஏசனார் முகத்துல ஊத்தாத போனான் பாரு, அது வந்து ஏசனாருக்கு பெரிய மரியாதை தான் இல்லையா? ஏன்னாக்கா யாரை அடி வாங்கிறது, யாரை கூட கொடுக்க சொல்ற இல்லையா? எங்களை பத்தி, இந்த ஊர் மக்களை பத்தி எங்களுக்கு தெரியுமா, உனக்கு தெரியுமா? எத்தனை கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருப்போம், எத்தனை கல்யாணம் கேட்டரிங் பண்ணியிருப்போம், எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சிருப்போம், எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருப்போம். தண்ணியை ஊற்றி, அது இந்த பாக்கெட்ல தண்ணியை ஊற்றி இதை முன்னுமா கொடுன்னு சொன்னேன், எவனா பார்த்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி 4 பேரும் சேர்த்து ஏசனார் 2 வைக்க முட்டாங்க பத்தியா? அது வர தோத்திரம் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆனா அவன் தெரியுது, அவர் என்ன சொன்னாலும் ஒரு அற்புதம் நடக்குன்ற விசுவாசம் அவனுக்கும் இருக்குது.
என்ன சொல்லுவாருன்றது இந்த அம்மாவுக்கு இருக்கு. அவர் என்ன சொன்னாலும் கிரியை நடக்குன்னு அவங்களுக்கு இருக்குது. ரெண்டு பேரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே விசுவாசத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே கீழ்ப்படுதல இருக்கிறாங்க. அந்த அம்மா அமைதியா போனோன்னு மறு பேச்சே பேசல பாரு அவர்கிட்ட. உனக்கு எனக்கு என்ன, ஓ நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியாம பேசிட்டு போட்டு அப்ப வாய முடிச்சு பாருங்க. திரும்ப என்ன செய்வே இல்ல. திரும்ப சிலுவைக்கு போகும்போது தான் அழுது. மறுபடியும் சிலுவைக்கு போகும்போது தான் புரியல. இங்க உனக்கும் எனக்கு என்னன்னு சொன்னாங்க பாரு. அப்ப போனதான் அந்த அம்மா இல்லையா? அப்ப போனது எப்பதான் வருது? சிலுவைக்கு போகும்போது, ஐயா இது வரைக்கும் நீ கூட இருந்தீங்க, இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு அழும்போது உடனே அது என்ன மாதிரி சொல்ல, அப்படி கூப்பிட்டு அதோ உன் தாயின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டேன் இல்லையா? அதோ உன் பிள்ளை முடிச்சுட்டு போயிட்டேன்ட்டா. அது வரைக்கும் என்ன செய்வே இல்லை. எங்க போச்சுன்னே தெரியல இல்லையா? எங்க போச்சுன்னு எவ்வளவு ஒரு அடக்கம் பார்த்தீங்களா இல்லையா? புரியல இல்லையா? நம்ம வீட்டுல கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லுங்களேன். ஏன் நான் ஏன் அமைதியாக்கணும்? நான் அடிமையா? நான் அப்படியா? நான் என்ன சொல்லணும்? என்ன மட்டும் தான் உனக்கு இப்படி தெரியுது, என்னதான் உனக்கு என்ன படுது, என்கிட்ட தான் பேசுவேன். ஏன் அங்க பேச பார்க்கலாம், எங்க பேச பார்க்கலாம், இப்படி எல்லாம் பேச பார்க்கலாம். அப்பதான் பேச்சு ஆரம்பிக்குது. அந்த அந்தமா பாருங்க, ஒரே வார்த்தை, உனக்கும் எனக்கு சம்மதமே இல்லை, என் கோவத்தை கிளப்பாதான், அமைதியா இரு, கோவம் வரதுக்கு மட்டும் இடத்த காலி பண்ணிடுன்னு மறைமுகமா சொன்னார் பாருங்க. அப்ப போனதுங்க. சிலுவையில போகும்போது தான் சொல்றாரு, குளிர் ஆச்சு அடிக்க போறாங்க, இன்னும் சில மாதிரி இயேசு மறிக்கப்பட சிலுவையில மறிக்க போறாரு. அந்த நேரத்தை தான் அப்படி கண்ணீர் விட்டு நிக்குது. ஏன்னு சொன்னாக்க, ஆரம்பத்தில் அந்த என்ன விசுவாசம், அதே விசுவாசம் அந்த வேலைக்காரனுக்குள்ளும் இருக்குது. இந்த மாதிரி என்ன சொல்லுவார்னு விசுவாசம், அவருக்கு சொன்னா என்ன நடக்கும்ன்ற விசுவாசம். அவன் தான் தண்ணி ஊத்துறான், அவனை தான் மொழ்றான், ஒன்னும் எச்சு செய்யல, கொண்டோ கொடுன்னு சொன்ன உடனே அப்படியே கொண்டு கொடுத்தான். ஏன்னாக்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியில் இருக்கிறாங்க. கர்த்தர் உடனே கிரியை செய்யணுமா வாழ்க்கையில? நீ கேட்கறத உடனே ஆண்டவர் செய்யணுமா? ரெண்டு பேராவது. அதான் மத்தேயு 18 என்ன 18? மத்தேயு 18:19, மத்தேயு 18:19, மத்தேயு 18:19. ஏனெனில் இரண்டு பேராவது, அடுத்த வசனம், அல்லாமலும் இரண்டு பேர், ரெண்டு பேர். இந்த ரெண்டு வசனம் ஒரே ஒரு கருத்து எடுத்துவாங்களே, ஒரே மாதிரி இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி. முதல்ல சொன்னாரு, நீ என்ன கேட்டாலும் சரி, ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா கொடுத்துட்றேன். அடுத்து சொல்றாரு, ரெண்டு பேர் சேர்த்தீங்கன்னா வந்துடுறேன் இல்லையா? முதல்ல என்ன சொன்னாரு? ரெண்டு பேர் கேட்டீங்கன்னா, அப்ப என்ன சொல்றாங்க? பூமியில ரெண்டு பேர் ஒரு மனப்பட்டாண்டார் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. அடுத்து சொல்றாரு, ரெண்டு பேரும் ஒன்னையே என்ன பண்ணுங்க? முதல்ல சொன்னா ரெண்டு பேரும் ஒன்னா கேளுங்க, ரெண்டு பேரும் ஒன்னா இருங்க இல்லையா? நான் இந்த இது கேட்டபடி சொல்றேன், ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்த உடனே என்ன வந்துடுச்சு? கேட்ட உடனே வந்துடுச்சு. கேட்டது அல்லாமலும் வேண்டிக் கொள்ள போக எந்த கதை, ரெண்டு பேரும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பிதாவை உங்களுக்கு ஒரு மாசம் கழிச்சு உண்டாருக்குன்னு சொல்லல, ஒரு வாரம் கழிச்சு உண்டாருக்குன்னு சொல்லல, ஒரு வருஷம் கழிச்சு உண்டாருக்குன்னு சொல்லல. எப்ப உண்டாக்கும்? உண்டாயிரும். அப்ப காலத்துல கர்த்தர் கிறிஸ்து என்ன எதிர்பார்க்கிறா? ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி. அப்ப ஒரே மாதிரி இருந்துட்டா காலத்துல கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? கிரியை செஞ்சிருவா. ஒரு ஆளு ஒரு மாதிரியா இருந்து ஒரு ஆளு கொஞ்சம் நல்லா இருந்தா காலம் தாமதமா கிரியை செய்வா. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வேற மாதிரி இருந்தீங்கன்னா காலம் கடத்தி கிரியை செய்வா. காலம் கடத்தி கிரியை செய்வதும் கிரியை செய்யாம போறதும் ரெண்டு ஒண்ணுதான். கண்களை மூடலாமா? பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, பரிசுத்த ஆவியே, பக்தர்கள் துணையாளரே, கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே, எங்க கூட இருப்பவரே, குறைகள் தீர்ப்பவரே. கர்த்தர் கூட இருக்கிறதே குறைய தீர்க்குதான். ஆண்டவன் நம்ம கூட இருக்கிறதே நம் குறைகளை
தீர்ப்பதற்காகத்தான். இந்த குறையை தீர்க்கிறது 3 விதத்துல தீர்ப்பாரு. காலத்திலும் தீர்ப்பாரு, கால தாமதமாயும் தீர்ப்பாரு, காலம் கடத்தியும் தீர்ப்பாரு. ஒருவேளை லோத்துக்குள்ள கிரியை செஞ்சது கொஞ்சம் கால தாமதமா இல்லாம காலத்துல கிரியை செஞ்சிருந்தா நிச்சயமா அந்த குடும்பமே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். ரொம்ப ஆசீர்வாதமா இருந்திருக்கும். காலம் தாமதமா கிரியை செய்வதும் காலம் கடத்தி கிரியை செய்வதும் நமக்கு பிரயோஜனமா அமையுமான்னு தெரியாது. ஆனா காலத்துல கிரியை செய்யறது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய கிரியை ரொம்ப ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்னா காலத்துல கர்த்தர் கிரியை செய்யணும். கால தாமதமா கிரியை செஞ்சாலும் காலம் கடத்தி கிரியை செஞ்சாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. 2 பேரும் ஒரே விசுவாச வாழ்க்கையில இருந்தோமானால் காலத்திலே கர்த்தர் கிரியை செய்வார். ஒரு ஆள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல உன்னதமான நிலைமையில இருக்கிறாங்க, ஒரு ஆள் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கிறாங்கன்னா கால தாமதமா கிரியை செய்வார். 2 பேருமே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னா காலம் கடத்தி தான் கிரியை செய்வார். காலம் கடத்தி கிரியை செய்வதும் கிரியை செய்யாம போவதும் 2 ஒண்ணுதான். காப்பாற்ற வேண்டிய நேரத்துல காப்பாத்தாம காப்பாற்றக்கூடாததை காப்பாற்றி பிரயோஜனம் இல்லை. சுகம் கொடுக்க வேண்டிய நேரத்துல சுகம் கொடுக்காம சுகம் தேவையில்லாத நேரத்தில் சுகம் கொடுத்த பிரயோஜனம் இல்லை. வேலை கிடைக்க வேண்டிய நேரத்துல கிடைக்காம கிடைக்க கூடாத காலத்துல கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. சாப்பாடு கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்காம கிடைக்க கூடாத காலத்துல கிடைச்ச பிரயோஜனம் இல்லை. எல்லாமே அப்படிதான். தண்ணி கிடைக்க வேண்டிய காலத்துல கிடைக்காம கிடைக்க கூடாத காலத்துல கிடைச்சி பிரயோஜனம் இல்லை. சிம்சன் சொல்றான், ஐயோ நான் மரிக்க போறேனே. அந்த நேரத்துல கர்த்தர் ராமத்திலேயே பிளந்தார். அப்பதான் உயிர் படைச்சிச்சு. 1 hour லேட்டா பிளந்திருப்பார்னா உயிர் செத்து போயிடலாம். இஸ்மவேலுக்கு பிள்ளை சாக போறான், கர்த்தர் துறவை தருவிச்சனாலதான் இஸ்மவேல உயிரோட பிழைச்சான். 1 hour லேட்டா பிறந்திருப்பார்னா இஸ்மவேல் அடக்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. காலம் கடத்தி கிரியை செய்வது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமா இருக்குமான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் கொடுக்கிறது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் நமக்கு செய்வது மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கணும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். அதை நீ ஆசீர்வாதமா மாத்திக்கிறதும் ஆசீர்வாதம் இல்லாம ஆக்கிக்கிறதும் உன் கையில் தான் இருக்கு. நான் கொடுக்கிறத உனக்கு ஆசீர்வாதமா மாத்திக்கிறதும் ஆசீர்வாதம் இல்லாம மாத்திக்கிறதும் அது உன் கையில் தான் இருக்கு. 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தீங்கன்னா நான் காலத்துல கிரியை செய்வேன். ஆனா ஒரு கல்யாணத்துல அத்தனை பேருக்குமே இது ஆசீர்வாதம், அத்தனை பேருக்குமே சந்தோஷம். லோத்துடைய வாழ்க்கையில லோத்துடைய மனைவிக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இல்லை. லோத்துடைய பிள்ளைகளுக்கு ஏதோ பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. பின்னாடி அதுவும் மோசமா போயிடுச்சு. எனக்கு உங்களுக்கு எனக்கும் கால தாமதமாட்டில் காலத்தை கடத்தி கூட ஆண்டவர் செஞ்சிடக்கூடாது. அதை பிரச்சனை அழகா சொல்றா, அதினதின் காலத்தில் அதினதின் காரியத்தை அவர் நேர்த்தியா செய்கிறவர். காலத்துல கிரியை செய்யணும். அந்த 102 சங்கீதத்தில் வாசிக்கிறோம், இஸ்ரவேலுக்கு தயை செய்த குறித்த காலம் அதுக்குரிய நேரம், அந்த நேரத்துல அதை நான் செஞ்சிருவேன், அந்த காலத்துல அதை நான் செஞ்சிருவேன். ஆனா செஞ்சிருந்த காலதாமதமாக்கிடாத, செய்யத காலதாமதமாக்கிடாத. 400 வருஷம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வெளியில வந்திருக்கணும். நான் பைபிள் சொல்ற 430 வருஷம் முடிந்த அண்டாயதனம் புறப்பட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை எகிப்திலே கானானை பார்க்காம எகிப்திலே செத்து போயிட்டாங்க. ஒரு வாரத்துக்குள்ள கானானை போக வேண்டியவங்க 40 நாள் ஆக்கிட்டாங்க, 40 வருஷம் ஆக்கினாங்க.
இந்த கால தாமதமா செஞ்சது எகிப்தில் வெளியே வந்த ஒரு சந்ததி கூட அங்க உள்ள போல, எல்லாம் காலி பண்ணிட்டாரு. காலத்தை கடத்தி செய்யறது ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்காது. காலத்துல செய்வதுதான் ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவரே, கால தாமதமாயும் வேண்டாம், காலம் கடத்தியும் வேண்டாம், எங்களுக்கு காலத்திலே கிரியை செய்யுங்க. ஒருவேளை கணவனும் மனைவி இருந்தா நாங்க 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்க வருகிறோம். ஒரே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நிலையில நாங்க நிற்கிறோம். பெற்றோர் பிள்ளைகளா இருந்தா ஆண்டவரே, நாங்க குடும்பமா ஒரே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கிறோம்ப்பா. மரியாளும் வேலைக்காரன் வெவ்வேறு இடத்தை சார்ந்தவங்க, ஒரே வீட்டை சார்ந்தவங்க இல்ல. வெவ்வேறு இடத்துல இருக்கிறவங்களே ஒரே மாதிரி இருக்க முடியும்னா, நாங்க ஒரே வீட்டுல இருக்கிறவங்க, ஒரே சபைக்குள்ள இருக்கிறவங்க, எங்களால எப்படி ஒரே அந்த மாதிரி இருக்க எவ்வளவு சாத்தியம்? அது வெவ்வேறான இடம் வேற, மொழி வேற, இடங்கள் எல்லாமே வேற. வெவ்வேறான இடத்துல, வெவ்வேறான குடும்பத்துல, வெவ்வேறான சூழ்நிலை வளர்க்கப்பட்டவர்களே ஆண்டவரிடத்துல ஒரே நிலைமையில இருக்க முடியுமானால், ஒரே சபைக்குள்ள, ஒரே குடும்பத்துல, ஒரே உபதேசத்துல, ஒரே வேதத்துல, ஒரே அபிஷேகத்துல, ஒரே அரவணைப்புல இருக்கிற ஏன் நம்மளால ஒரே மாதிரி இருக்க முடியாது? ஏன் அவனுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே மாதிரி உன்னால இருக்க முடியாது? மரியாளுடைய கல்ச்சர் வேற, வேலைக்காரனுடைய கல்ச்சர் வேற, இவன் தொழில் வேற, அவ தொழில் வேற, அவ இனம் ஆணினம், இவன் வேணும் பெண்ணினம். சோ எல்லாமே வெவ்வேறு, ஒத்து போகாத இடம், ஒத்து போகாத சூழ்நிலை. ஆனா ஆவி ஒத்து போகுமானால், ஒத்து போகாத இடங்களிலேயே ஒத்து போகுமானால், ஒத்து போக வேண்டிய இடத்துல இருக்கிற நம்மளால ஏன் ஒத்து போக முடியாது? 100% ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரே நிலைக்கு நீ வரலன்னா, நீ கேட்கறத கேட்ட உடனே கிடைக்கிறது முடியாதுன்னு சொல்ல விருப்பம் இல்லை. அதனால காலம் கடத்தி அதை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காலம் கடத்தினார், 440 வருஷம் கடத்தினார். அத்தனை பேர் அழிஞ்சிட்டாங்க. இங்கேயே எகிப்துல 30 வருஷம் கடத்தினார், ஒரு சந்ததி போயிடுச்சு. எங்கெல்லாம் காலம் கடத்தி ஆண்டவர் கிரியை செய்யற அங்கெல்லாம் பெரிய இழப்புகளை பார்க்க முடியுது. இழப்புக்கு பிறகாலதான் உனக்கு செய்யணும்னு விரும்பினா ஓகே, நான் இழக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணும்னு விரும்புறேன், நீ இழந்த பிறகுதான் எனக்கு செய்ய நினைச்சனா ஓகே. இழக்கிறதுக்கு முன்னாடியே செய்யணுமா, இழந்த பிறகு செய்யணுமான்றத நீயே முடிவு பண்ணிட்டு போ. நீங்களே முடிவு பண்ணுங்க. ஒரு இழப்பு வந்த பிறகுதான் உனக்கு செய்யணுமா, இல்ல ஒரு இழப்பு வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு அதை செய்யணுமான்றத நீங்களே முடிவு பண்ணுங்க. ஏன் இழப்பு வந்த பிறகு ஆண்டவர் செய்யணும்? இழக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்யலாமே. ஒரு இழப்பை நீ சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் செய்யலாமே. அப்படி செஞ்சா எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும், எவ்வளவு நன்மையா இருக்கும், எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். காலத்துல செய்ய வேண்டியவரை ஏன் காலம் கடத்தி செய்ய வைக்கணும்? கத்த காலத்துல செய்ய விரும்புறா, உன் குறைவை நிறைவாக்க விரும்புறா. இல்ல நாங்க 2 பேரும் அப்படிதான் இருப்போம், அவ அபிசுவாதான் நானும் அபிசுவாதான் இருப்பேன், அவ அவநம்பிக்கை தான் நானும் அவநம்பிக்கை தான் இருப்பேன், அவ ஜெபம் பண்ணலன்னா நானும் ஜெபமான தான் இருப்பேன், அவ சர்ச்சுக்கு போல நானும் சர்ச்சுக்கு போகாம தான் இருப்பேன், அவளை போலதான் நானும் இருப்பேன், அவனை போலதான் நானும் இருப்பேன்னா உன் வாழ்க்கையில நிச்சயமா 100% காலம் கடத்தி தான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். காலத்துல செய்யணுமா, காலம் கடத்தி செய்யணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. பரிசுத்த பிதாவே, இந்த காலங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். போ ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி எனக்கு தெரியும், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்க கணவன் எப்படி இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும், உங்க மனைவி எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும், உங்க பெற்றோர் எப்படி இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். சோ 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய நிலைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புறார். 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய நிலைக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புறார். 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய நிலைக்கு வாங்கன்னு கர்த்தர் விரும்புறார். அப்படி வந்துட்டா கர்த்தர் சீக்கிரமா ஆசீர்வதிக்க முடியும். மனோவா சொன்ன மனோவாளுக்கு அதே கர்த்தர் நீங்க பார்க்க முடியும். சகரியா எலிசபெத் எப்படி அதே போலதான் மனோவா மனைவியும்
மனோவா மனைவி ஃபெய்த்ல சூப்பர், ஆனா மனோவா இஸ் பேட். அதனால கர்த்தர் ரொம்ப கால தாமதமா தான் கிரியை செஞ்சார். ரொம்ப கால தாமதமா தான் கிரியை செஞ்சார். ஈசாக்கு வாழ்க்கை கல்யாணம் ஆகிறது முன்னாடி ஜெபம் பண்ணாரு. ஆனா கல்யாணம் ஆன பிறகு ஜெபம் சுத்தமா போயிடுச்சு தலைவருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி 40 காலையில சாயங்காலம் ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆனா என்னைக்கு கல்யாணம் ஆச்சோ தலைவர் ஜெபிச்சதா பைபிள் எழுதப்படவே இல்லை. ஈசாக்கு ஒரே 20 வருஷம் பிறகு ஒரு ஜெபம் பண்றாரு. 20 வருஷமா ஜெப வாழ்க்கை போயிடுச்சு. 20 வயசுக்கு 40 வருஷம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால காலையில சாயங்காலம் ஜெபம், உபவாசம், ஊழியம், ஆண்டவர் ஆராதனை அப்படியே சுத்தனவர். கல்யாணம் ஆச்சு 20 வருஷத்துக்கு பிறகு பைபிள் சொல்லுது ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணார். அப்ப ஜெபம் பண்ணவர் தான், அதோட முடிஞ்சிச்சு. திரும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெபத்தை பார்க்கவே முடியல. ஒரு பரிசுத்தமான குறைச்சு மதிப்பிடல. எழுதப்பட்ட வார்த்தையை வச்சு சொல்றேன். இல்லை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி? ஜெபம், உபவாசம், பரிசுத்தம், ஆலயம், ஆராதனை, ஊழியம், ஜெபக்குழு, ஜெபம். கல்யாணம் பிறகு இருக்கா? கல்யாணம் ஆன பிறகு இருக்கா? ஈசாக்கு வாழ்க்கை போச்சு. ஆனா ரெபேக்காள் பாருங்க, இது வந்தவளாவது உருப்படியா வந்துட்டா. வந்தவளாவது உருப்படியா வந்ததுனால 20 வருஷம் டிலே பண்ணியாவது கிடைச்சிருச்சு. 20 வருஷம் கால தாமதமாவது கிடைச்சிச்சு. ஈசாக்கு ரெபேக்காள் வாழ்க்கையும், மனோவாவுடைய மனைவி வாழ்க்கையும், சகரியா எலிசபெத் வாழ்க்கையும், ஒரு ஆள் வீக்கு ஒரு ஆள் ஸ்ட்ராங்கு. இதோ கால தாமதமாவது கர்த்தர் கிரியை செஞ்சார். ஆனா கானாவுக்கு கல்யாணம் 2 பேருமே ஸ்ட்ராங். மரியாளும் அந்த வேலைக்காரர்களும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஆவியில. காலதாமதம் பண்ணவே இல்லை ஆண்டவர். இந்த அம்மா அப்படி போனாங்க, உடனே சொல்றா தண்ணியை ஊத்து. 2 பேர்கிட்ட ஒரே கதை பார்த்தாரு, கிரியை செஞ்சுட்டாரு. கிரியை செஞ்சுட்டாரு. நீங்க நம்முடைய வாழ்க்கையில காலம் கடத்தி வேண்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க வாழ்க்கையில காலம் கடந்து போச்சு. காலம் கடந்தது என்ன போச்சு? எகிப்துல ஒரு சந்ததி போயிடுச்சு. கானான் யாத்திரையில ஒரு சந்ததி 40 வருஷம் ஒரு சந்ததி போயிடுச்சு. 2 சந்ததி அவுட்டு, 3வது சந்ததி தான் உள்ள போச்சு. 3 சந்ததியுமே உள்ள போக வேண்டியது கானானுக்குள்ள. பாலும் தேனும் ஓடுற வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியவங்க, செழிப்பான வாழ்க்கையை பார்க்க வேண்டியவங்க, கட்டாத வீடு, நடாத தோட்டம், வெட்டாத கிணறு அனுபவிக்க வேண்டியவங்க, செழிப்பான வாழ்க்கையை வாழ வேண்டியவங்க வனாத அலைஞ்சு திரியிறாங்க. வனாந்ததை அலைஞ்சு திரியிறாங்க. ஏன்? காலம் கடத்தி ஆண்டவர் கிரியை செய்யறான். 30 வருஷம் எகிப்துல போச்சு, 40 வருஷம் கானான் பாத்தல போயிடுச்சு, 70 வருஷம் போயிடுச்சு. 2 சந்ததி வனாந்தத்துல அவுட்டு, 2 சந்ததி வனாந்தத்துல அவுட்டு. ஏன்? காலம் கடத்தி. எப்படிக்கு விரும்புற கதை தீர்க்கமா சொல்றார். உன் வாழ்க்கை நான் காலத்துல கிரியை செய்ய விரும்புறேன். செய்யணும்னா 2 பேரும் ஒரே ஆவிக்குரிய நிலைமைக்கு வாங்க. 2 பேரும் ஆவிக்குரிய உன்னதமான நிலைமைக்கு வாங்க. ஒரே ரட்சிக்கப்படாத கணவன் தான் பரவாயில்ல, கணவன மனைவி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன் ஒரே நிலை வாழ முடியாது? ஏன் ஒரே ஃபெய்த்ல வாழ முடியாது? ஏன் ஒரே ஜெபத்துல வாழ முடியாது? ஏன் ஒரே பரிசுத்தமா வாழ முடியாது? எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து அதர் கல்ச்சர்ல இருக்கிறவங்களே மரியாளும் வேலைக்கார ஒரே கல்ச்சர் ஒரே ஆவில வாழ முடியும்னா, ஒரே குடும்பத்துல, ஒரே சபையில, ஒரே ஊழியத்துல, ஒரே உபதேசத்துல, ஒரே ஆவில இருக்கிற உங்களால ஏன் ஒன்னா வாழ முடியாது? அர்ப்பணிச்சுன்னா நிச்சயம் ஒரு பெரிய ஆசுவத்தோட போலாம். இல்லைன்னா கர்த்தர் தான் உன்னை காப்பாற்றணும். பரிசுத்த பிதாவே, நீங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன். உன் குறைவை நிறைவாக்க தான் உன் கூட இருக்கிறேன். அந்த குறைவை எப்படி நிறைவாகட்டும்? உடனே நிறைவாகட்டுமா? தாமதமா நிறைவாகட்டுமா? ரொம்ப லேட்டா நிறைவாகட்டுமா? நீயே முடிவு பண்ணிட்டு போ. நீங்களே முடிவு பண்ணிட்டு போங்க. உங்க முடிவுல தான்
கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஜெபம் பண்ணா போதும், அவங்க சர்ச்சுக்கு போனா போதும், இவங்க போனா போதும்னு நினைச்சு இருந்துட்டேன். இல்ல, நாங்க 2 பேரும் ஒரே நிலைமையில இருந்தாதான் ஆண்டவங்களை ஆஸ்வதிப்பீங்கன்னா இன்னைக்கு எங்களை நாங்க ஒன்னா அந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க வீட்டுக்காரர் என்ன விசுவாசம் இருக்கு அதே விசுவாசம் எனக்கும், இல்லை என் வீட்டுக்காரிக்குள்ள என்ன விசுவாசம் இருக்கு அதே விசுவாசம் எனக்கும் என்று 2 பேரும் ஒரே அந்த நிலைக்கு ஒப்பு கொடுத்தோம்னா நிச்சயமா கர்த்தர் உடனே கிரியை செய்வார். உடனே கிரியை செய்வார். பரிசுத்த தேவ கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உண்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் கிருபை பாராட்டி, இரக்கம் பாராட்டி, தயவு பாராட்டி, காணா ஒரு கல்யாணத்தில் தாமதம் இல்லாமல் செஞ்ச தேவன் எங்கள் வாழ்க்கையிலும் தாமதம் இல்லாமல் செஞ்சு எங்களை ஆசீர்வதிச்சிருங்கப்பா. எங்களை ஆசீர்வதிச்சிருங்க, எங்களை ஆசீர்வதிச்சிருங்க. தேவக்கரம் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்தட்டும். அர்ப்பணிக்கிறோம், காத்துக்கோங்க. அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடனடியாக செய்யணுமோ, உடனே செய்யணுமோ, காலத்தில் செய்யணுமோ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை காலத்திலே செஞ்சு பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க. கிருபை தாங்கட்டும், நாம உயரட்டும். குறைகளை குற்றம் மன்னிங்க. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறோம். இன்னும் செம்மையாக செய்ய கிருபை தந்து காத்துக்கோங்க. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி சகல துதிக்கிற மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி எங்களை தாழ்த்தி வெறுமைக்கு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, உன்னிடமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே, ஆமே. கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.